இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே உம்மை வணங்குகின்றோம். உந்தன் நலப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூ உலகு எழில் நிறைந்த இயற்கையாலும், நிறைவளங்களாலும், நீடித்த நலன்களாலும், ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும், இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளன. இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவழியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்த அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 1059வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களை, இந்த வாரம் முழுக்க நாம் விழித்திரு என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம்.
இந்த விழித்திரு தொகுப்பில் இன்று சரித்திரம் படைத்தவர்கள் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்கின்ற வார்த்தைகளிலிருந்து இந்த விழித்திரு என்கின்ற வார்த்தை இந்த வார நமது சிந்தனை களமாக அமைந்துள்ளது. அடுத்த மாதம் சுதந்திர தினத்தை கொண்டாட உள்ள தருணத்தில் சுதந்திர தினத்தில் பங்கேற்றவர்களை காலகாலத்திற்கு நன்றியுணர்வோடு கொண்டாடுவது நமது தலையாய கடமையாக இருக்கின்றது. இன்று நாம் விழித்திருந்து உலக நாடுகளுக்கு முன்னோடியான ஒரு நாடாக சுதந்திர உணர்வுடன் உலகெங்கும் பயணிப்பதற்கு வித்திட்டவர்கள் எண்ணற்றோர் இருக்கின்றனர். ஒவ்வொருவரும் தங்களது வாழ்வியல் பயணத்தில் அவர்கள் செய்த பங்களிப்பு என்பது அளப்பரிய ஒன்றாக இருக்கின்றது. சுதந்திரத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை அவர்கள் ஈந்த தருணம் என்பது நமக்காக தங்களது வாழ்வியலை ஒப்புக்கொடுத்த தருணமாக இருக்கின்றது. சுதந்திர போராட்ட வீரர்கள் எண்ணற்றோர் இந்த உலகில் தங்களது இன்னுயிரை மாய்த்து நமது வாழ்வு சிறப்புறுவதற்கான முயற்சிகள் பலவற்றை மேற்கொண்டே இருக்கின்றன. இன்று வங்காளதேசத்தின் துறைமுக நகரமாக விளங்கும் சிட்காம் பிரிவினைக்கு முன்பு இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. அங்குதான் மாவீரன் என்கின்ற அடைமொழிக்கு முழு தகுதி வாய்ந்த சூர்யா சென் பிறந்தார். சிட்காம் நகரில் யுகந்த புரட்சி அமைப்பை உருவாக்கி வெள்ளையருக்கு எதிராக ஆயுதம் தாங்கிய கொரில்லா போர் நடத்தியவர் சூர்யா சென். அசாம் பெங்கால் ரயில்வேயின் கருவூலத்தை பட்டப்பகலில் சூறையாடிய சூர்யா பிரிட்டிஷ் அரசின் மிகப்பெரிய ஆயுத கிடங்கை முற்றுகையிட்டு ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் கைப்பற்றிய பின்பு அதை கொளுத்தி சாம்பலாக்கினார். அவருடைய தலைமையின் கீழ் சாகசம் செய்த பிரீத்தி லதா வடேகர், கல்பனா தத் ஆகிய 2 வீராங்கனைகளை வரலாறு என்றும் மறக்காது. நீண்ட தேடலுக்கு பின் வஞ்சகமாய் சிறைபிடிக்கப்பட்ட சூர்யா சென் தூக்கிலிடப்பட வேண்டும் என்றும் கல்பனா தத் நாடு கடத்த வேண்டும் என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. தூக்கு மேடை ஏறுவதற்கு முன் சூர்யா சென்னின் பற்கள் அனைத்தும் சுத்தியல் கொண்டு சதையோடு உடைக்கப்பட்டன. விரல்களிலிருந்து நகங்கள் பிடுங்கி வீசப்பட்டன. அவருடைய உடலின் ஒவ்வொரு மூட்டு இணைப்பும் முறிக்கப்பட்டது. உயிரோடு சூர்யா சென் அனுபவித்த கொடுமைகளை வார்த்தைகளில் வடித்தெடுக்க கூடுமா? முற்றிலும் நினைவு தப்பிய நிலையில் தன் 37 வயதில் தூக்கில் தொங்கவிடப்பட்ட சூர்யாவின் சடலம் வங்கக்கடலில் வீசி எறியப்பட்டது. சுயநினைவை இழப்பதற்கு முன் மரணம் என் வாழ்வின் வாசற்கதவை தட்டுவது என் காதில் கேட்கின்றது. என் மனம் எல்லையற்ற பெருவெளியை நோக்கி மேலே பறக்கத் தொடங்கிவிட்டது. விழிமூடும் இந்த மரணப் பொழுதில் என் நண்பர்களிடம் ஒன்றை மட்டும் என் நினைவாக விட்டுச் செல்கின்றேன். அதுதான் சுதந்திர இந்தியா என்கின்ற பொற்கனவு என்று கூறி சென்றார் சூர்யா சென் அவர்கள். இவ்வாறாக இவர் ஒருவர், இவரை போன்ற எண்ணற்றோரின் தியாகங்களால் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசித்து வருகின்றோம். சுதந்திர உலகில்
நமது கருத்துக்கள் என்னும் வடிவில் நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இவர்களின் தியாகங்கள் அளப்பரிய ஒன்றாக இருக்கின்றது. உயிருடன் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட தருணங்களை உணர்ந்து நமது வாழ்வியலின் ஒவ்வொரு அடிகளையும் பரிசுத்த தருணங்களாக்கி நமது வாழ்வியலை ஒவ்வொரு நொடிகளையும் அர்த்தப்படுத்தி வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அவர்களின் உயிர் தியாகங்களுக்கு நாம் சிறிய மருந்திடும் ஒரு மனிதர்களாக மாற்றம் பெற துவங்குவோம். அவர்களின் தியாகங்களுக்கு மதிப்பூட்டும் வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று அன்பு சகோதரர் கவிஞர் கர்டோசா அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நம்மிடையே வழங்குவதற்காக இணைந்துள்ள தருணங்களுக்காக சிலரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தலம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை விழித்திரு என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் சரித்திரம் படைத்தவர்கள் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அர்த்தப்படுத்தி ஆழப்படுத்தி அழகூட்டுவோம். நன்றி. பெற்றெடுத்த தாய்க்கும் வளர்த்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். சரித்திரம் படைப்போம் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் ஆரோக்கிய பிரீட்டோ அவர்களுக்கும் அவர் சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1059 நிகழ்வு என்பது இது பெரிய ஒரு சரித்திர சாதனை என்பதை நான் கருதுகிறேன். ஒரு நாளையும் நாம் எப்படி கொண்டாடுகிறோம் அல்லது எப்படி அதை தொடங்குகிறோம் என்பதை வைத்து அந்த நாள் நமக்கு நல்ல நாளாக அமைகிறது. அப்படி பார்க்கையில் இத்தனை நாட்களை கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இதை செய்து வருகிற இந்த குழுவிற்கு என்னுடைய வணக்கத்தை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய சுதந்திர போர் என்பது 1857 1947 வரை கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் நடைபெற்ற வரலாறாக நாம் கருதுகிறோம். ஆனால் அதற்கு முன்பே இந்த பல போர்கள் நடைபெற்றிருக்கின்றன என்கிறது வரலாறு. ஆனால் ஏன் இந்த 1857 என்று சொன்னால், இதுதான் முழுமையாக ஒரு பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருக்கிற இந்தியர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய முதல் வெளிப்படையான அந்த போர். அதுவரை ஏனென்றால் இந்த அரசாங்கம் நடத்துகிற போது அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் அல்லது அங்கே பணி செய்கிறவர்கள் போராடக்கூடாது என்பது சட்டமாக இருக்கு. இப்போது கூட நீங்கள் அரசு அதிகாரிகளோ அல்லது அரசிலே பணி செய்கிறவர்கள் போராட அனுமதிக்க மாட்டார்கள். சில கோரிக்கைகள் வந்து இப்பொழுது ஆசிரியர் போராட்டம் நடைபெறுகிறது, சில போராட்டம் நடைபெறுகின்றது. அதெல்லாம் தொழிற்சங்கங்கள் போராடும். ஆனால் அரசு சார்ந்தவர்கள் போராட மாட்டார்கள். ஏனென்றால் அது அரசு அரசு என்பது மக்களுக்கானது. மக்கள் அன்றாட வேலைக்கு மக்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டங்களை அவர்கள் ரசிப்பதில்லை அல்லது ருசிப்பதில்லை. இதுதான் நடைமுறையாக இருந்தது. ஆனால் நாம் 1498க்கு போகிறோம், பின்னே செல்கிறோம். அங்குதான் இந்த கள்ளிக்கோட்டையிலே இந்த கோழிக்கோடு அருகிலே இருக்கிற அந்த இடத்திலே வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வந்து இறங்குகிறார். அதை கூட நீங்கள் அந்த வரலாறை படிக்கிற போது உங்களுக்கு தெரியும். அதை எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் காட்டி கொடுக்கப்பட்டாரோ அதே போல எப்படி நம்முடைய இந்திய அரசர்கள் பலர் காட்டி கொடுக்கப்பட்டார்களோ அதே போல ஒரு மாலுமி, இந்திய நாட்டை சார்ந்த ஒரு மாலுமிதான்
அவரை வாஸ்கோட காமாவை கொண்டு வந்து கள்ளிக்கோட்டையில இறக்கியதாக வரலாறு. நீங்கள் அந்த வரலாறை படித்தால் தெரியும். சமீபத்தில் கூட போர்ட் கொச்சி என்ற இடத்திலே நான் இந்த இந்தியன் நேவி அந்த மியூசியத்திலே பார்க்கிற போது அவருடைய படத்தை வைத்து அதை மிக விலாவாரியாக எழுதியிருந்தார்கள். மிக விலாவாரியாக அதை எழுதியிருந்தார்கள். ஆகவே நமக்கு கொடுக்கப்படுகிற தரவுகள் அல்லது நாம் பார்க்கிற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு நாமே தான் எதிரியாக இருந்திருக்கிறோம். இது இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மிக அதிகமாக இருந்தது. ஏனென்றால் அன்றைய சூழல் அது இப்படித்தான் இந்த நாட்டிலே சில விஷயங்களை பண்ண வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆங்கிலேயர்கள் அதை செய்தார்கள். இப்படி 1498 பிறகு கிட்டத்தட்ட ஒரு 102 ஆண்டுகள் கழித்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவிற்கு வருகிறது. கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வருகிறது. அவர்கள் 1608 ஆண்டு இங்கே வந்து தொழில் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படி இந்த வில்லியம் ஹாக்கின்ஸ் என்று வருகிற அந்த மனிதர் சூரத் துறைமுகத்திலே வந்து இறங்கி அங்கு ஒரு 1605 ஆண்டுகள் கழித்து அதெல்லாம் படித்து விட்டு உங்களுக்கு தெரியும், இந்த ஃபீல்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, அந்த கள நிலவரத்தை புரிந்து கொள்வது அதையெல்லாம் அவங்க ரொம்ப சிறப்பாக செய்வார்கள். இப்போது நாம் செய்கிறோம், மிக சிறப்பாக செய்கிறோம். நம்ம நாடு மிக சிறப்பாக அதிலே இருக்கிறது. ஆனால் ஒரு செயலை செய்கிற போது வெளிநாட்டுக்காரர்கள் மிக சிறப்பாக செய்வார்கள். உதாரணத்திற்கு உங்களுக்கு நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்துவோடு இருந்த ஒரு சீடர் தோமா என்று பெயர். அவர் 1000 அல்ல, கிபி 55 அல்லது 53 55க்குள் இந்தியாவுக்கு வந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அந்த சரியான ஆண்டுகள் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் வந்து பரவூர் என்ற இடத்துல, கேரளாவிலே ஒரு பரவூர் என்ற இடத்துல இறங்குகிறார். இப்பொழுது இருக்கிற குருவாயூர் இருக்கிற அதற்கு மிக அருகிலே உள்ள ஒரு இடம் அந்த இடம். ஆக இந்தியாவிற்கு வெளிநாட்டினர் இப்போதெல்லாம் தொழில் செய்ய வந்திருக்கிறார்கள், அது வணிகத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தெரிந்து மிஷினரி வந்தது வந்து கிபி 53 அல்லது 55. அதன் பிறகு 1498 என்பது எத்தனையோ ஆண்டுகள் நீங்கள் யோசித்து பாருங்கள். அத்தனை ஆண்டுகள் கழித்துதான் வருகிறார்கள். ஆனால் அவர் வந்த பிறகு, வாஸ்கோ ட காமா வந்த பிறகு இன்னும் 102 ஆண்டுகள் கழித்து இந்த கிழக்கிந்திய கம்பெனி வருகிறது. அவர்கள் சூரத்திலே ஒரு இறங்கிய பிறகு சென்ட் தாமஸ் ரே என்பவர் ஜஹாங்கீருடைய அரண்மனையிலே 1615 ஆண்டு ஒரு அனுமதி கேட்கிறார். நாங்கள் ஒரு சிறிய முறையில் வணிகம் செய்து கொள்ள வேண்டும், ஆகவே எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்தவுடன் இவர்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அனுமதி கொடுக்கிறார்கள். அதுதான் இந்திய நாட்டினுடைய கிட்டத்தட்ட 1600 ஒரு 400, 700, 800, 900 கிட்டத்தட்ட 347 ஆண்டுகள் இந்த இந்திய நாட்டினுடைய சரித்திரத்தில் நாம் இருண்ட காலமாக, அல்லது அது வளர்ச்சி என்று சொல்லுகிறார்கள், ஒரு குழுவினர் என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிற்கு வந்ததனால் நாம் நிறைய வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த அடிமைத்தனத்தில் இல்லாமல் இருந்தால் இன்னும் வளர்ச்சி பெற்றிருப்போம் என்பதுதான் இன்னும் அறிவார்ந்த மக்களுடைய ஒரு செயலாக அல்லது ஒரு சொல்லாக இருக்கிறது. இந்த நிலையிலே அவர்கள் ஒவ்வொரு மாநிலமாக சூரத்திலே இறங்குகிறார்கள். அதன் பிறகு பாம்பே வருகிறார்கள், டெல்லி வருகிறார்கள். இப்படி ஒவ்வொரு மாநிலமாக வருகிற போது, பெரிய பெரிய நகரங்களுக்கு வருகிற போது 1939 ஆண்டு நமது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்று சொல்லப்படுகிற சென்னையில இருக்கிற, இன்றைக்கு தலைமைச் செயலம் இருக்கிற அந்த கோட்டையை அவர்கள் நிர்மாணிக்கிறார்கள். 1668 பாம்பேயிலே ஒரு அரசாங்கமே அவர்கள் தொடங்குகிறார்கள். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்பது ஒரு ஆங்கில அரசாங்கமே அதை வந்து அவங்க தொடங்குகிறார்கள். இப்படி தொடர்ந்து நமக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிற போது நம்முடைய அரசர்களை கையில் வைத்துக் கொண்டு அவர்களை மிரட்டி உருட்டி அவர்களுக்கு வரி கட்ட வைத்து அந்த அரசர்கள் சொகுசாக வாழ்கிறவர்கள். அவர்களை சொகுசை மறந்துவிட்டு எப்படி இருக்க முடியும்? ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த வரி கட்டுவதற்கு அவர்கள் தயாராகி விடுகிறார்கள். ஆனால் அந்த நிலை நீண்ட நாள் நீடிக்கவில்லை என்கிறது வரலாறு. என்னவென்று சொன்னால் 1690 கல்கத்தா வணிக மையம் தொடங்கிய பிறகுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொர்க்க பூமியாக, மிகப்பெரிய ஒரு வணிக இடமாக இந்த இந்தியா அவர்களுக்கு காட்சியளிக்கிறது. இங்கிருந்து எவ்வளவு எடுத்துக்கொள்ள முடியுமோ எடுத்து சென்றால்
இங்கிலாந்து போன்று பல நாடுகளை மிக சிறப்பாக வளமாக்கி விடலாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்து விடுகிறது. ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியா முழுமைக்குமாக இருக்கிற குறுநில மன்னர்கள், பெரிய மன்னர்களை மிரட்டி அவர்களை கப்பம் கட்ட அல்லது வரி கட்ட எத்தனிக்கிறார்கள். அப்படி வருகிற போதுதான் 1715 பிறந்து தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்திக் கொண்டிருந்த நெற்கட்டாம் சேவலில் பிறந்த பூலித்தேவன் அவன் ஆங்கிலேயரை எதிர்க்கிறான். நான் உனக்கு ஏன் வரி கட்ட வேண்டும் என்று இந்த ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் பிறகு 1760 பிறந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவன் எதிர்க்கிறான் அவனுடைய சகோதரர்களோடு. அதன் பிறகு 1801 பிறந்து 1747 பிறந்து 1801 இறந்த மருது சகோதரர்கள் அவர்கள் எதிர்க்கிறார்கள். வேலுநாச்சியார் இருக்கிறார், திப்பு சுல்தான் இருக்கிறார். இப்படி பல மன்னர்கள் இந்த 1857 முன்னால் எதிர்த்து சண்டையிட்டு இருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பிற்காலத்திலே அவர்கள் தோல்வியுற்ற காரணம் ஒன்று காட்டி கொடுக்கப்பட்டது, இரண்டு நாம் வைத்திருந்த ஆயுதங்களும் அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்களும். இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமே, இந்த உலகத்தை கூறு போட்டுக் கொண்டிருக்கிற பெரிய பெரிய வல்லரசுகள் எல்லாம் வைத்திருக்கிற ஆயுதங்கள் மிக கொடிய ஆயுதங்கள். இந்த நாட்டை உடனே ஒரு 2-3 நிமிடங்களிலே ஒரு நாட்டை அழித்து விடுகிற ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். நாம் வைத்திருந்தது கத்தியும் கம்பும் வேலும் ஈட்டிகளும் வைத்திருந்தோம். ஆனால் அவர்கள் துப்பாக்கியும் வெடிகுண்டும் வைத்திருந்தார்கள். ஆகவேதான் நம்முடைய இழப்பு அல்லது நம்முடைய தோல்வி என்பது மிக சுலபமாக இருந்தது. அவர்கள் வெற்றி என்பது மிக மிக ஆரோக்கியமாக சென்றோம் வென்றோம் என்ற வழியில இருந்தார்கள். ஆனால் நிறைய இடத்துல அவர்கள் தோல்வி அடைத்தார்கள். நீங்கள் திப்பு சுல்தானுடைய வரலாறை படிக்கிற போது உங்களுக்கு தெரியும் திப்பு எந்த அளவுக்கு அவர் எதிர்த்தார் என்று. ஆனால் அதே மைசூரிலே இருந்த ராஜாக்கள் எல்லாம், மன்னர்கள் எல்லாம் எப்படி ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டி கொண்டு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தால் என்ற வரலாறை நீங்கள் படித்தால் தெரிந்து கொள்வீர்கள், அல்லது நீங்கள் சென்று பார்க்கிற போது அதை புரிந்து கொள்வீர்கள். ஆக இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. 1806 வேலூர்ல ஒரு புரட்சி நடக்கிறது. வேலூர்ல ஒரு கிளர்ச்சி. அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அங்க இருக்கிற கைதிகள் எல்லாம் ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் அதை ஆற்காட்டிலிருந்து செல்கிற அந்த படை அது உடனடியாக அந்த ஒரே நாளில் இருந்து அந்த அதை அடைத்து விடுகிறது. என்ன ஏன் என்று கேட்டால், சிறையில இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு என்ன உணவு தரப்படும், வெளியில இருக்கிறவர்களுக்கு என்ன உணவு தரப்படும், இந்த மிலிட்ரி என்று சொல்கிறார்களே, இராணுவத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உணவு வந்து மிகச்சிறந்த உணவு. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட நீங்கள் இராணுவ நண்பர்கள் இருந்தால் கேட்டு பாருங்கள், அல்லது நீங்கள் சென்று சாப்பிட்டு பாருங்கள், மிகச்சிறந்த உணவு கொடுக்கப்படும். ஆகவே அந்த உணவு உண்டு வருகிற ஒரு சிப்பாய்க்கும் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கைதிக்கும் உங்களுக்கு வேறுபாடு இருக்கிறது. ஆகவே அவர்கள் ஈஸியாக மிக சுலபமாக அவர்களை வென்றார்கள். இந்த நிகழ்வெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போதுதான் இடையில 1757 பிளாசி போர் நடக்கிறது. 1764 பெட்டில் ஆஃப் பாக்சர் இந்த போர் நடக்கிறது. இந்த போரிலெல்லாம் இவர்கள் எப்படி நம்மை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் சரியாக தீர்மானித்து அதை சின்னாபின்னமாகி விடுகிறார்கள். அதன் பிறகு இந்தியாவிலிருந்து இருக்கிற நம் மக்களையே எடுத்து அவர்கள் பிரிட்டிஷ் ராணுவத்திற்கு எடுக்கிறார்கள். இந்த எடுத்த பிறகு நமக்கு வேலை வாய்ப்பு ஒன்று, இரண்டாவது ஒரு ராணுவத்திற்கு சென்றால் நமக்கு நல்ல உணவு கிடைக்குமே, இப்படி நல்ல சம்பளம் கிடைக்கும் என்பதற்காக நம்முடைய ஆட்கள் அந்த ராணுவத்திலே சேர்கிறார்கள். பிரிட்டிஷாரும் ராணுவத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்கிற பரங்கிமலையில நீங்க சென்றால், அந்த போரூர் போற வழியில் வலது பக்கம் மிகப்பெரிய ஒரு கல்லறை சிமெட்ரி இருக்கிறது. அந்த போரிலே இறந்து போன அவருடைய நினைவு சின்னங்களாக சிறிய சிறிய கற்களை வைத்திருப்பார்கள். உங்களுக்கு அது அனுமதி இல்லை என்று நினைக்கிறேன் தற்போது. ஆனால் நீங்கள் சாலையிலே நின்று பார்க்க முடியும், நின்று அந்த காட்சிகளை பார்க்க முடியும். இந்த சென்னையிலே இருக்கிற நம்ம தலைமைச் செயலகத்தை அடுத்து இருக்கிற அந்த இடத்திலே போர் நினைவு சின்னம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இடத்தில் தான் அவர்கள் வந்து இறங்கி அங்கு அவருடைய இடத்தை எல்லாம் அவர்களுக்கு இந்த டென்ட் என்று சொல்வார்களே, தங்க வைப்பதற்கான இடத்தை எங்குதான் அவர்கள் தேர்வு செய்து அதுதான் தீவுத்திடல் அந்த இடத்திலே வைத்து அந்த இறந்தவர்கள் எல்லாம் ஒரு நினைவு சின்னமாக அங்கு வைத்திருக்கிறார்கள்.
உங்களுக்கு தெரியும். நான் மிகவும் பார்க்கிற அந்த பகுதி ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு தேசிய கொடி பறந்து கொண்டிருக்கும் அங்கே. நான் தேசிய கொடியை பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு வணக்கம் செலுத்துகிற எனக்கு பழக்கத்தினால் நான் அங்கே எப்போதெல்லாம் நான் அந்த இதிலே நான் பயணிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் பார்த்து ரசிப்பது உண்டு. ஏன்னா தலைமைச் செயலகத்தில் மிகப்பெரிய ஒரு கொடியை நீங்கள் பார்ப்பீர்கள். அதன் பிறகு அங்கே பார்க்க முடியும். ஆகவே இப்படி அவர்கள் ஆங்கிலேயர்களுடைய சிப்பாய்களும் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள். நம்முடைய சிப்பாய்கள், நம்முடைய இந்திய நாட்டினுடைய மக்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் போய் சிப்பாயாக இராணுவத்திலே சேர்கிறார்கள். இப்படி சேர்கிற போது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆயுதங்களிலே, அந்த துப்பாக்கியிலே வாயிலில் கடித்து அதை அதை விழுக்க வேண்டுமா? அப்பொழுதுதான் அது இருக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஆகவே இப்பொழுது இருக்க துப்பாக்கிகள் பார்க்கிறீர்களே, கையில் வைத்து நீங்கள் அப்படியே ஒருத்தரை சுட்டு விடுவது அல்லது கொலை செய்வது என்பதெல்லாம் இப்பொழுதெல்லாம் மிக லேட்டஸ்டாக, அதாவது புது புது ரகமான துப்பாக்கிகள் வந்து விட்டன. நீங்கள் அல்ல. ஆனால் அன்றைக்கு இருந்த துப்பாக்கி எப்படி இருந்தது? அது பளபளப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிலே பன்றியினுடைய கொழுப்பும் மாட்டினுடைய கொழுப்பும் தடவப்பட்டதாகவும், அதை எதிர்த்து இவர்கள் புரட்சி செய்தார்கள், கிளர்ச்சி செய்தார்கள் என்கிறதுதான் சிப்பாய் கழகம். இதுதான் இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் என்று சொன்னால், நீங்கள் பொதுமக்கள் போராடுவார்கள், மன்னர்கள் எதிர்த்து போராடலாம். இது நான் என்னுடைய உரிமை என்பதற்காக. ஆனால் இராணுவத்திலே உங்களுக்கு உரிமை கிடையாது. இராணுவத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு நீங்கள் அடிமை. சொன்னால் அதை செய்ய வேண்டும். என்ன சொல்லுகிறார்களோ அதை தலைமை எதை சொல்கிறதோ அது கேட்க வேண்டும். அப்படித்தான் அது இன்றைக்கும் எல்லா இராணுவத்திலும் அதுதான். நீ இல்லை என்றால் அது இராணுவத்தில் தனியாக அவர்கள் நீதிமன்றம் வைத்திருக்கிறார்கள். குற்றவாளிகளை உடனடியாக தண்டனை கொடுத்து அதற்குரிய தண்டனை உடனடியாக கொடுத்து விடுவார்கள். இப்பொழுது சொல்லுகிறார்களே 5 லட்சம் வழக்குகள் 15 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன, தீர்வு காணப்படாமல் இருக்கின்றன என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஏதோ ஒரு பேட்டியில சொன்னார். அதே போலெல்லாம் இல்லை. நீங்கள் இராணுவ நீதிமன்றம் என்பது எல்லா நாட்டிலுமே உடனடியாக தீர்ப்பு கொடுத்து அவர்கள் தண்டனை கொடுத்து விடுவார்கள். இப்படித்தான் அன்றைக்கு உடனே இந்த சிப்பாய் கழகத்தை அடக்குவதற்காக அன்றைக்கு மிக மிக பெரிய ஒரு அடக்குமுறையினை ஆங்கிலேயர் அரசு கொண்டது. அதை 2 பிரிவாக யாரெல்லாம் பிரிட்டிஷ் இராணுவத்திற்கு சாதகமாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு, யாரெல்லாம் எதிர்ப்பாக இருக்கிறார்களோ அவர்களை அடக்குவதற்கான முயற்சி, அவர்களை அழிப்பதற்கான முயற்சியை அந்த ஆங்கிலேய அரசு செய்தது. இந்த போராட்டம் என்பது கிட்டத்தட்ட 1 வருடம் 1 மாத காலம் நடைபெற்றது. 1858ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் 8000 பேர் கொல்லப்பட்டதாக ஒரு தகவலை சொல்கிறார்கள். ஆனால் இது மிக மிக குறைவான தகவலாக நான் நினைக்கிறேன். என்ன என்று கேட்டால், பல சரித்திர பதிவுகளை பல இடத்திலே தேடி அல்லது கேட்டு நாம் வாசிக்கிறோம் அல்லது தெரிந்து கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், நிறைய இன்றைக்கு நான் சென்ற முறை பேசும்போது கூட சொன்னேன், இந்த ரெசிடென்சி என்ற ஒரு இல்லம் இருக்கிறது. அந்த இல்லத்திலிருந்து தான் அந்த ஆபரேஷன் நடந்தது. லக்னோவில் இருக்கிற அந்த ஆபரேஷன், அந்த மீரட்டுக்கு பிறகு டெல்லிக்கு பிறகு லக்னோவுக்கு தான் அந்த 3வதாக அந்த சிப்பாய் கழகத்தினுடைய மிகப்பெரிய பாதிப்பு வந்தது. அங்கு கொல்லப்பட்டவருடைய அந்த வரலாற்றை பறிக்கிற போது அதிலே நூற்றுக்கணக்கானவர்களே இங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை இங்கு அடக்கம் செய்ய வைத்திருக்கிறார்கள். கல்லறை இருக்கிறது, அவருடைய அந்த சிமெட்ரி சொல்லுவார்கள் இருக்கிறது. ஆகவே அதிகமான மக்களை அவர்கள் கொன்றிருக்கிறார்கள். ஏனென்றால் இராணுவம் என்பது இப்படித்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையை கையாளும். இது இந்த நாட்டில் மட்டுமல்ல, எந்த நாட்டிலுமே. இப்படி அந்த 1857க்கு பிறகு 1860ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சிக்கு ஒரு முடிவு வருகிறது. என்னவென்றால், இவர்கள் வணிகம் செய்ய சென்றார்கள், அங்கு போராட்டம் செய்கிறார்கள். இதனால் நமக்கு வருகிற வருவாய் குறைந்துவிடும் அல்லது வருவாய் வராமல் நின்றுவிடும் என்று அங்கு இருக்கிற இங்கிலாந்திலே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு ஒரு பதபதப்பு வந்து விடுகிறது. ஆகவே பயம் வந்து விடுகிறார். அவர் என்ன செய்கிறார்கள், உடனடியாக எங்களுக்கு அந்த ஆட்சி செய்கிற உரிமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கிலாந்தினுடைய அரசே இந்த இந்தியாவுடைய அரசாங்கத்தினுடைய அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் மற்ற அந்த நிர்வாகத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் அவருடைய பிரதிநிதிகளை ரெப்ரசன்டேட்டிவா அனுப்புறாங்க. அப்படி அனுப்புகிற போது மிகப்பெரிய போராட்டங்கள் அப்போது
நிறுத்தப்படுகின்றன சொன்னால் அப்பொழுது கொஞ்சம் அமைதி ஏற்படுகிறது. ஏனென்றால் இப்ப இந்த ராணுவத்தில உங்களுக்கு பெரிய போராட்டம் நடந்து புரட்சி நடந்து இது நிறுத்திய பிறகு இந்த நேரடி ஆட்சி அவர்கள் நடத்துகிற போது அவர்களே அதிகாரிகள் நியமித்து விடுகிறார்கள். இப்படி இந்த சூழலில் என்ன செய்வது என்று பார்க்கிற போது நம்முடைய நாட்டிலே இங்க இருக்கிற அந்த 1850 1900 வரையில் அந்த 50 ஆண்டுகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்திய நாட்டிலே எல்லாம் நம் பிறந்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பிறந்திருப்பாங்க. மகாத்மா காந்தி 1869, இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே 1889 ஜவஹர்லால் நேரு, ராஜாஜி, இப்படி இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அந்த 50 ஆண்டுகள் தான் பிறந்திருப்பாங்க நிறைய பேர். 1900 பிறகு பிறந்தவர்கள் மிக சிலரே, ரொம்ப குறைவான மக்கள் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. சுதந்திர போராட்டத்தில் இருக்கிறவங்க பெரிய பெரிய ஆட்கள் சிலவர்லாம் அப்ப பிறந்திருக்கிறாங்க. அப்போ பிறந்தவங்க என்ன செய்றாங்கன்னா, அது 2 பிரிவாக எப்படி வந்து ஒரு பெரிய கிளர்ச்சி அல்லது போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ராணுவத்திலே சிப்பாய்கள் கலகம் செய்தார்களோ, அதே போல கலகம் செய்து அல்லது புரட்சி செய்து இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தர வேண்டும் என்று ஒரு தீவிரவாத குழுவாகவும், அப்படி அல்ல நாம் அமைதியிலே போராடி நம்முடைய பேச்சுவார்த்தை மூலமாகவே வெற்றி பெறலாம் என்று சொல்லி ஒரு குழு, அவர்கள் தான் மிதவாதிகளாக இவர்கள் 2 விதமாக இருக்கிறார். ஆனால் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். இந்திய சுதந்திர போராட்டம் என்றது ஒரே குழுவில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இரட்டை பிரிவாக பிரிந்து நிற்கிறார்கள். இப்படி இருக்கிற போதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது 1885 ஆண்டு தொடங்கப்படுது. இது வந்து அதை தொடங்குவது கூட நம்ம ஆளு கிடையாது. அந்த ஆலன் ஹியூம் என்பது வந்து அவர் வந்து வெளிநாட்டுக்காரர். அவரு என்ன செய்யறாரு, இத வந்து இந்த ஒரு இந்த இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்குறாரு. ஏன் தொடங்குறாங்கன்னா, ஏதோ போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் பெறுவதற்காக அல்ல, இந்தியர்களுக்கு சலுகைகள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு குழுவை ஆரம்பிக்கிறார்கள், ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இப்ப நிறைய பேர் வந்து IRS படிச்சுட்டு வராங்க, அந்த வெளிநாட்டில இருந்து படிச்சுட்டு வராங்க, லா படிச்சுட்டு வராங்க, சட்டம் படிச்சுட்டு வராங்க, வேற படிப்பெல்லாம் படிச்சுட்டு வராங்க. படிச்சுட்டு வருகிற போது அவர்களுக்கு பாதுகாப்பு வேணும், பணி பாதுகாப்பு வேண்டும், அவர்களுக்கு வந்து ஒரு வாழ்வதற்கான ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக அவங்கள வந்து ஹையரார்கி, அது ஒயிட் காலர் ஜாப் செய்யறவங்க, வேலையாட்கள் கிடையாது. அவங்கள வந்து கட்டளையிட்டு வேலை செய்கிறவர்கள், இன்னைக்கு இருக்கிற IAS IPS ஆபீசர் மாதிரி. அதுக்காக வந்து அவர்களும் பொதுமக்களும் ஒன்றல்ல என்பதற்காக அரசாங்கத்திடம் சில சலுகைகளை பெற வேண்டும் என்பதற்காக அது தொடங்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்பது வந்து சுதந்திரம் அல்ல. அப்படி தொடங்கப்பட்ட இயக்கம் பின்னாளில் அது மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாறியது என்பது வரலாறு. அதன் பிறகு 1867 ஆண்டு தாதாபாய் நவரோஜி வந்து அவர் என்ன பண்றாருன்னா, இந்த 85க்கு முன்னாலே இது வந்து இல்லை, நம்ம வந்து இது வந்து சாதாரணமா விடக்கூடாது, கடுமையாக இது நம்ம போராடாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அமைப்பை தொடங்குகிறார். 1870 ஆண்டு பூனா சர்வஜானிக் சபா என்ற ஒரு அமைப்பும் தொடங்கப்படுகிறது. 1889 வங்காளத்துல வந்து நிலப்பிரபுத்துவம் அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. இந்த இந்த நிகழ்வெல்லாம் நடைபெறுகிற போது அவன் என்ன ஆங்கிலேயர் பார்க்கிறான், இந்த என்ன வளம் இருக்கு இந்தியாவில் வந்து, இந்தியாவில் இருக்கிற நம்முடைய இங்கு தமிழ்நாட்டில் நெல் அரிசி எல்லாம் விளைகின்றன, இங்கு மிளகு, இன்னும் நிறைய பொருட்கள் இங்கு நல்ல நல்ல மலைகளிலே எல்லாம் விளைகின்றன, அங்கு கோதுமை, இன்னும் நல்ல நிறைய பொருட்கள் விளைகின்றன, அதெல்லாம் பார்க்கிறான். இவ்வளவு செழுமையான ஒரு நாட்டை, ஏனென்றால் உங்களுக்கு வந்து இந்த எங்கெல்லாம் நதிக்கரை நாகரிகம் என்று சொல்லுகிறார்களே, அது ராகுல்ஜி மிக அழகாக எழுதுவான். அந்த வாழ்காவிலிருந்து கங்கை நீங்கள் படித்தார்களோ, அந்த நதிக்கரை ஓரமாகவே இந்த மக்கள் வசித்து வந்ததாகவும் அங்கிருந்துதான் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் தொடங்கியதாகவும் ராகுல்ஜி ராகுல சாகித்யாயன் என்ற மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியன், அவன் தான் வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதியவன். பழைய பல நூல்களை அவர் எழுதியிருக்காரு, நீங்க படிச்சு பாருங்க. அது தனியா ஒரு பெரிய புத்தகம், நிறைய ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு வரிசை பட்டியலை நீங்கள் சொல்ல முடியும். அவ்வளவு புத்தகங்களை எழுதியிருக்கிறான். நிறைய புத்தகங்களை நான் வாசித்து இருக்கிறேன். அவன் சொல்லுகிறான், இந்த நதிக்கரை நாகரிகம் தான் வந்து செழிப்பாக இருக்குன்னு சொல்கிறான். ஏன் தஞ்சை மாவட்டத்தை வந்து இது நெற்களஞ்சியம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த காவிரியும் வெண்ணாரும் வெட்டாரும் குடமுருட்டியும் இந்த ஆறுகள் எல்லாம் அந்த அந்த மாவட்டத்திலே பாய்கின்றன. ஆகவே அந்த மாவட்டம் செழிப்பாக, இப்பொழுது கொஞ்சம் வறண்டு இருக்கிறது, இன்னும் கூட அதை மாற்றி அமைக்க முடியும் வருங்காலத்தில். நீங்கள் மேகதாது போன்ற அணைகள் எல்லாம் வந்தால் இன்னும் என்ன செய்வாரோ தெரியாது. அது அரசுக்கு தான், அரசு அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறது. சரியாக
நடத்தப்படும் என்றால் இன்னுமாக சிறப்பாக நமக்கு நல்ல ஒரு விளைச்சலையும் நம்முடைய நிலங்கள் தரும். ஆகவே அந்த விளைச்சல் எல்லாம் பார்க்கிறான். எல்லாவற்றையும் பார்க்கிற போது அவனுக்கு கொள்ளை ஆசை வருகிறது. இங்கிருந்து எவ்வளவு முடியுமோ எடுத்துக்கொள்ள சொல்லுமா என்று நினைக்கிறான். இந்த காலத்திலே தான் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் போராட்டத்தை தொடங்குகிறார்கள். அப்படி போராடுகிற போது தாதாபாய் நவரோஜி அது மிக கடுமையாக இந்திய சுதந்திரத்தை வாங்க வேண்டும் என்று போராடுகிறார். எல்லாம் ஒண்ணும் வேணையா, அதெல்லாம் வேணாம், சலுகைலாம் வேண்டாம், நம்ம சுதந்திரம் மட்டும்தான் வேணுன்றாரு. அதுக்கு பிறகு 1905ஆம் ஆண்டு சுதேசி இயக்கம் தொடங்கப்படுகிறது. சுதேசி என்பது நமக்கானதை நாமே பெற்றுக்கொள்வது, நம்முடைய துணியை நாமே நெய்து கொள்வது, அந்நிய பரிஷ்கரிப்பு தெரியும் இல்லையா, அந்நிய ஆடை அதை எதிர்ப்பு என்று ஒன்று இருந்தது. அதெல்லாம் அப்பவே 1905 5 என்பது என்னன்னா, மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவிற்கு சுதந்திர போராட்டத்திலே ஈடுபடாததற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னால், அவர் 1915 தான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இணைகிறார். அதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 1857 இருந்து நீங்க பார்த்துக்கோங்க, ஒரு 1915 வரைக்கும் அத்தனை ஆண்டுகள் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அந்த போராட்டத்தை முன்னின்று செயல்படுத்த அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெரிய பெரிய போராட்டங்கள் நடைபெறுகின்றன. 1776 சுரேந்திரநாத் பானர்ஜி இந்திய சங்கம் என்ற சங்கத்தை தோற்றுவிக்கிறார். 1870 பத்திரிகை சுதந்திரத்தை பாதிக்கும் நாட்டு மொழி பத்திரிகைக்கு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அவன் கொண்டு வரான், 10 சந்தில கொண்டு வர்றான். ஆனா அதை இவங்க எதுக்குறாங்க. 1884 சென்னை மகாசபா என்ற ஒரு இயக்கம். இது நான் நினைக்கிறேன் இந்த பிஎன்சி மில் அதுக்கு முன்னாடி அது மாலைக்கான ஒரு சங்கம் என்று நினைக்கிறேன். இது அது எனக்கு அது எம்பில்ல எனக்கு அது பாடம். அதுல நான் அதை பார்த்தா எங்க முதல் சங்கம் ஆரம்பிச்சப்பட்டது தொழிற்சங்கம் சொன்னா சென்னையில் தான் சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய சங்கமாக இருந்தது. ஆகவே அந்த சங்கத்துக்கு அதுல நிறைய பேர் எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு அந்த வரலாறை தனியாக நீங்கள் சொல்ல வேண்டும், படிக்க வேண்டும். அப்படி அந்த 16/5/1884 சொல்லப்பட்ட அந்த தொடங்கப்பட்ட இயக்கம் தான் கரெக்டா என்ன சொல்றாங்கன்னா, 85 இவரு நம்ம ஆலன் ஹியூம் தொடங்குற அந்த காங்கிரஸ்க்கு முன்னாடி முதல் வருடம் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதாவது அந்த அரசாங்கத்துல எங்களுக்கு அரசியல் ரீதியான ஒரு எங்களுக்கு இது வேணும், பொலிட்டிக்கல் விழிப்புணர்வு எங்களுக்கு அரசு சார்ந்த அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும்ன்றதுக்காக இவர்கள் இந்தியாவிலே இப்படி ஒரு சங்கத்தை அவர்கள் 1884 தோற்றுவிக்கிறாங்க. ஆனா 1897ஆம் ஆண்டு பாலகங்காதர திலகர் தேசிய அளவுல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அவர் முன்னெடுக்கிறார். உங்களுக்கு தெரியும், அவர் தான் தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுகிற அதாவது அந்த அவங்களுடைய ஒரு தலைவராக போற்றப்படுகிறார். நம்முடைய கோபாலகிருஷ்ண கோகலே மிதவாதிகளுடைய குழுவின் தலைவராக சொல்லப்படுது. அதாவது ஒன்னாதான் இருந்தாங்க எல்லாருமே. ஆனா அப்படி தீவிரமாக நாம் எதிர்க்க வேண்டும் என்று அவர் நினைப்பார். இவர் மிதமாக எதிர்க்க வேண்டும். அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கோபாலகிருஷ்ண கோகலே தான் மகாத்மா காந்தி ஆதரித்தார். ஏனென்றால் அவர் தென்னாப்பிரிக்காவுடைய சத்தியாகிரகம் நடத்தியதனால் அவருக்கு. இதன் பிறகு 1905 3 லார்ட் கார்சன் வருகிறாங்க. லார்ட் கார்சன் இங்க வர்றாரு. அவரை கடுமையாக எதிர்க்கிறாரு. இவரு சரியான கிடையாது, வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. அப்போ இந்த ஒரு பக்கம் என்று 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினை ஏற்படுகிறது. இந்த சுதேசி இயக்கம் என்பது 1905 இருந்து 1908 வரையில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அதனா கடுமையாக இது இப்படித்தான் செய்யணும், நம்ம நாமே சுயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போராடுகிறார்கள். இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது 1906ஆம் ஆண்டு இந்திய முஸ்லீம் லீக் தொடங்கப்படுகிறது. 1907ஆம் ஆண்டு தான் இந்த பிரிவினை வெளியில வருகிறது. மிதவாதிகள் தீவிரவாதிகள் என்பது 2 பிரிவாக இருக்கிறார்கள் என்று வெளில வருகிறது. இது போதாதான் ஆங்கிலேயர்களுக்கு பிரித்தாளும் சூழ்ச்சி. இப்படி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிற போது உங்களுக்கு தெரியும், 1915ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவிற்கு வருகிறார். இடையில ஒரு வாட்டி வந்துட்டு போறாரு. இந்தியாவுக்கு வந்த பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, இந்தியாவை சுற்றி பார்க்க வேண்டும் என்று அதாவது கள நிலவரத்தை, அதான்
ஏன்னா அவரும் வந்து இப்போ பாரத்லா இல்லையா, படிச்சவர் இல்லையா, என்ன நடக்குது இந்தியாவுல பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் இந்தியா முழுவதுமாக ஒரு சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்குகிறார். சுற்றுலான்னா உல்லாச பயணம் இல்ல. இந்தியாவை பார்க்க வேண்டும்போது கடுமையான ஒரு பயணம் அது. அன்றைக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கிற விமானத்தில் ஏறி நீங்க டெல்லியிலிருந்து 1 1/2 2 மணி நேரத்தில சென்னைக்கு வருவது அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது அப்போ. அப்படியெல்லாம் அவர் வரல. அவரு 3வது பெட்டியிலே என்ன சொல்லுவாங்க, அந்த இருக்கை சொல்லுவாங்களே, 3ஆம் வகுப்பிலே அவர் பயணம் செய்யக்கூடியவர். மிக மக்களோடு மக்களாக பயணம் செய்கிறவர்கள். அவர் என்ன கிடைக்குதோ சாப்பிடுறவர். அவர் ஒரு சைவம் உணவு உட்கொள்ளுகிறவர் மகாத்மா காந்தி. சில இடத்திலே உங்களுக்கு அது கிடைக்காது. அப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த இந்தியாவை சுற்றி சில இடத்துகளை பார்த்து வருகிறார். 1908ல வந்து திலகர வந்து சிறையில அடைச்சிடுறாங்க. ஏனன்னா, ஆம் அந்த சிறையில் வந்து அவர ஏன் அடைக்கிறாங்கன்னா, அவர் வந்து ரொம்ப தீவிரமாக, கடுமையாக போராடுகிற ஒரு மனிதராக அவர் திலகர் இருக்கிறார். பாலகங்காதர திலகர் என்பது லோக்மானியம் சொல்லுவாங்கல்ல, லோகமானிய திலகரா, அவ்வளவு ஒரு பெரிய போராட்டம் அவர் சிறையில் அடைக்கிறாங்க. ஆ இந்த 1917 வந்து வங்க பிரச்சனைய வந்து வங்கம் 2ஆக பிரிக்க வேண்டும். மேற்கு வங்கம், கிழக்கு வங்கம் அப்படி பிழைக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. இந்த இந்த நாட்கள் இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போதே, இந்திய சுதந்திரத்துல வந்து நாம் எதிர்பார்க்க முடியாத அல்லது நாம் நினைத்து பார்க்க முடியாத நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. என்ன என்று சொன்னால், 1912ஆம் ஆண்டு வைஸ்ராய் மீது குண்டுவீச்சு நடைபெறுகிறது. ஏன்னா, அப்போ இந்த குண்டுவீச்சு என்பதெல்லாம் நீங்க வந்து பிரிட்டிஷ் வந்து ஏதோ சிப்பாய் கிழங்கு நடத்திட்டாங்க, தெரியாம நடத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா, பிரிட்டிஷாரை எதிர்த்து அந்த அரசை அல்லது அவருடைய அந்த ஆ போ வைஸ்ராயோ இல்ல இன்றைக்கு இருக்கிற ஒரு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து கலெக்டர், அப்ப தலைமைச் செயலாளர் இப்படி வந்து பெரிய 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 பதவிகள் இருக்கிறவங்கள நீங்க வந்து எளிமையாக ஏதாவது செய்து விடலாம் என்ற ஒரு நிலையை அன்றைக்கு உருவாக்கினார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம யோசிக்க முடியுமா? ஒரு இது வந்து எவ்வளவு பெரிய கடுமையான ஒரு குற்றமாக அது கருதப்படும். ஆனால் வைஸ்ராய் மீதே வந்து குண்டு வீசினாங்க. இந்த காலகட்டங்களில் 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் நடைபெறுகிறது. உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வந்து 2 உலகப் போர்கள் நடைபெற்று எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பசியோடும், பசி கொடுமையோடும் இறந்தவர்களை விட கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த போரில்லா உலகம் என்று இந்த ஒரு உலகத்தை நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். அது வர வேண்டும் என்று நாம் ஆசிக்கிறோம், யாசிக்கிறோம். அதுக்காக நீங்களும் உங்கள் பிரார்த்தனையை ஏறெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது 1919ஆம் ஆண்டு ஜாலியான் வாலாபாக் படுகொலை நடைபெறுகிறது. உங்களுக்கு தெரியும், அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இறந்தவர்கள் 376 பேர் இறந்ததாக சரித்திர பதிவேடுகள் சொல்லுகின்றன. ஆனால் இறந்தவர்கள் 1000ற்கு மேல், பல ஆயிரம் பேர் இறந்ததாக. ஏன்னா ஒரு சின்ன இடம், அந்த இடத்துல போய் மக்கள் கூடி ஒரு பேச்சை கேட்கிற அமைதியான முறையிலே போராடுகிற போது, அவர்கள் நிராயுத பணியாக நிற்கிற போது, பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லாம் இருக்கிற போது அவர்கள் மிச்சு துப்பாக்கி சூடு நடத்தி 4 பக்கமும் சூழ்ந்து கொண்டு குருவி சுடுவதைப் போல சுட்டு மக்களை கொன்ற அந்த மிகப்பெரிய கொடூரம் நடந்தது. இந்த அதன் பிறகு 1900 அதுக்கு முன்னாடி இந்த காந்தி வந்த பிறகு இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்கிறார். இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார். 1960 அன்னி பெசன்ட் அம்மையார் ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்குகிறார்கள். 1917ஆம் ஆண்டு சாம்பிரான் சத்தியாகிரகம் நடைபெறுகிறது. அப்பயே வந்து ஒரு அமைதி வழி போராட்டத்தை நடத்துகிறார்கள். 1918ஆம் ஆண்டு கேதா சத்தியாகிரகம் நடைபெறுகிறது. இந்த ரவுலட் சட்டம் 1919 இந்த சட்டம் வந்த பிறகுதான் வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. என்னன்னா, விசாரணையின்றி உங்களுக்கு ஒருவனை எடுத்து போய் நீங்க விசாரணையின்றி கைது செய்யலாம், அவர்களை சிறையில் அடைக்கலாம். பத்திரிகை சுதந்திரம் மறுக்கப்படுகிறது, பேச்சு சுதந்திரம் மறுக்கப்படுகிறது. நீங்க வந்து தெருவில் நின்று பேச முடியும். இப்ப இன்னைக்கெல்லாம் போடுறாங்கல்ல, ரீல்ஸ் போடுறாங்கல்ல, யார வேணாலும் என்ன வேணாலும் குறை சொல்லலாம் என்ற அந்த ரீல்ஸ் எல்லாம் என்று அன்றைய காலத்துல அதெல்லாம் பண்ண முடியும். இப்பவும் பண்ண முடியாது. இப்பயும் சில சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்கள் மிக கடுமையாக சில சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு இருந்த சட்டம் எல்லாம் வந்து மிக கடுமையான சட்டங்கள். நீங்க வந்து வீட்டை விட்டு வெளில வந்தாலே உங்களை வந்து பிடிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். நீ ஏன் நல்லா உடை உடுத்திக் கொண்டு செல்கிறாய், எங்க செல்கிறாய், இவன் ஏன் எப்படின்னா இவன் வந்து நல்லா நிமித்தி நடந்து போறானே, யார் புடி அவனை அப்படின்ற ஒரு கடுமையான நிலைகள்லாம் இருந்தது.
அப்படி ஒரு கடுமையான சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்த போது, ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்த போதுதான் அதை எதிர்த்து அமைதியான முறையில ஒரு போராடுகிறது தான் அந்த இந்த ஜாலியன் வாலாபாக். 18/3/1919 ரவுலட் சட்டம் வந்தது. ஆயிரத்தி அந்த 13/4/1919 ஜாலியன் வாலாபாக் அந்த படுகொலை நடைபெறுகிறது. இது அமைதியாக கூடிய மக்களை இதுதான் என்னன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு கொடுமையை செய்கிற அந்த ஜெனரல் டயர், நான் என்னுடைய கடமையை செய்தேன் என்ற ஒரு மிக அவன் செஞ்சது கடமை தான் செஞ்சான்னு சொல்லி அது அவன் சொன்னதும் இல்லாம அதை அங்கீகரித்த அந்த அரசாங்கத்தை தான் நான் கேவலமாக பார்க்கிறேன். இன்றைக்கு கூட நாம் இன்றைக்கு இங்கிலாந்திலே 7-8 பிரதமர்கள் அந்த தலைமை அமைச்சர்கள் மாறிவிட்டார்கள். இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, இவர் செய்த ஒரு குற்றங்கள், நிறைய குற்றங்கள் இன்றைக்கு. அவர் இந்தியாவுக்கு எதிராக செய்த குற்றங்கள், இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் செய்த அந்த பிழைகள் நீங்கள் கணக்கில் எழுத முடியாத அளவிற்கு, அந்த அளவிற்கு அவர்கள் கொடுமையான நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் பிறகுதான் காந்தி பார்த்தால் இது சரியாக இருக்காது என்பதற்காக ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் என்பது ஒண்ணு கொண்டு வந்தார். என்ன செய்யாது என்று சொன்னால், நீங்க அரசு பதவியில் இருக்கிறவெல்லாம் பதவியில் துறக்க வேண்டும், சில பட்டங்கள் வைத்திருக்கிறெல்லாம் அந்த பட்டங்களை எல்லாம் துறக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த சர் ராவ் பகதூர் எல்லாம் நிறைய பட்டங்கள் கொடுத்தாங்க. அப்போ அவங்க எல்லாம் வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் தனி மரியாதை. அப்படி கொடுத்த அந்த மரியாதை எல்லாம் இவங்க என்ன சொன்னாங்க, இல்ல அதெல்லாம் நீங்க தொடர்ந்துடணும்னு சொல்லி மகாத்மா காந்தி சொன்னார். அப்படி சொன்ன அந்த நிகழ்வு நடந்த போது இன்னுமாக அவர்கள் ஆக்ரோஷப்பட்டார்கள். யாருன்னா ஆங்கிலேயர்கள் இப்படி ஆகணும், பதவி துறத்தல். அப்போ 1921 மக்கள் போராட்டம் நடைபெறுகிறது. மக்கள் இந்த ஒத்துழைமை இயக்கம் இதுக்கு மிக ஒரு ஆதரவை, பெரிய ஆதரவை தராங்க. இதுல தான் மகாத்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு 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 பிடிப்பினை அல்லது அந்த இந்திய சுதந்திர நேரத்துல அவருக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சது. என்ன கிடைச்சதுன்னா, கண்டிப்பாக சுதந்திரம் பெற்று விடலாம் என்ற ஒரு இது இப்படிதான் கிடைச்சது. ஏன்னா ஒத்துழைமை இயக்கத்துக்கு இவங்க இல்லையே, இவங்களுக்கு பழகிட்டாங்க. அந்நிய ஆடைகளை உடுத்தி பழகி விட்டார்கள், அந்நிய ஆடைகளை வாங்கி பழகி விட்டார்கள், அந்நிய பொருட்களை வாங்கி பழகி விட்டார்கள். இவர்கள் எப்படி இல்லை அந்நியருடைய அவர் கொடுக்கிற பட்டங்களை வாங்கி இவர்கள் நன்றாக சொகுசாக வாழ்கிறார்கள் என்ற ஒரு நிலை இருந்த போது, ஒத்துழைமை இயக்கத்தை தொடங்கி இவர் அந்த 1920-22 வரை மிகப்பெரிய போராட்டமாக இந்தியா முழுவதும் முன்னெடுத்த போது அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நிறைய பேர் தங்களுடைய பதவிகளை விட்டார்கள், நிறைய பேர் அரசாங்க பதவிகளை வேணாம் என்று உதவிவிட்டு சுதந்திர போராட்டத்திற்காக போராட வந்தார்கள். அப்படி வந்தபோது மகாத்மா காந்திக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. கண்டிப்பாக நாம் இந்திய சுதந்திரத்தை வாங்கிவிடலாம் என்று. இந்த நிகழ்விலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போதே ஒரு பக்கம் தீவிரவாதி இளைஞர்கள் எல்லாம் தீவிரமான ஒரு முயற்சி எடுத்து 1922 சௌரி சௌரா என்ற இடத்துல ஒரு காவல் நிலையத்திற்கு தீ வைக்கிறார்கள். இந்த நிகழ்வு நடந்த போது அதை கேட்டவுடன் மகாத்மா இந்த போராட்டத்தை நிறுத்தி விடுகிறார். என்ன இது பாத்தீங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு கொடுமையாக அவர் நினைக்கிறார். 22 அவர் ஒத்துழைமை இயக்கத்தை அவர் தள்ளி போடுறாரு. வேண்டாம், நிப்பாட்டுக்கு எதிர்த்து நான் இதோடு நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வெரி டிசிப்ளின் மேன். நான் மகாத்மா காந்தி ஒரு சில நேரில் இது பண்ணா கூட அவர் மாதிரி ஒரு டிசிப்ளினான ஒரு மனிதனை நீங்க பார்க்க முடியாது. அப்படி ஒரு டிசிப்ளின், எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்போ என்ன பண்றாங்க, அதே 1925 கக்கோரி என்ற ஒரு இடத்துல புரட்சி செய்து மக்கள் அரசு பணத்தை இளைஞர்கள், அந்த புரட்சியாளர்கள் கொள்ளையடித்து கைப்பற்றி விடுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு குற்றமாக மகாத்மா எண்ணுகிறார், தலைவர்கள் எண்ணுகிறார்கள். ஏன் இப்படி ஒரு திருட்டுத்தனம் ஏன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இல்ல, புரட்சிக்காக ஆயுதங்களை வாங்குவதற்கு, புரட்சி செய்வதற்கு எங்களுக்கு பணம் வேண்டும் என்று சொல்லி இளைஞர்கள் அதை செய்கிறார்கள். இல்லை, அந்த குழுக்கள் செய்கின்றன. இந்த நிகழ்வு நடைபெறுகிற போது 1927 சைமன் கமிஷன் வருகிறது. இந்த சைமன் கமிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கான நிறைய சலுகைகளை கொடுக்க வேணும். ஏன்னா இப்ப சலுகை கொடுத்துட்டா அமைதியாயிடுவாங்க இல்லையா, அதுக்காக ஒரு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதுல 7 பேர் அந்த குழுவின் உறுப்பினர்கள், அது ஒருவர் கூட இந்தியர் இல்லை என்பதற்காக இந்திய அந்த என்ன சொல்றாங்க, அந்த கமிஷனை ரிஜெக்ட் பண்றாங்க. வேண்டாம் எங்களுக்கு, நோ சைமன், கோ பேக் சைமன் என்று சொல்றாங்க. அப்போ 27 அந்த கமிஷன் தொடங்கப்படுகிறது, போடப்படுகிறது. 28 லாலா லஜபதி ராய் அவர்கள் ஒரு அமைதி வழி போராட்டம் நடத்துகிறார். நடத்தி கொண்டு செல்கிற போது அவரை தடியாடியால் கொண்டாந்தலில் அடித்து அவர்களை காயப்படுத்துகிறார்கள். அவர் 1 மாதம் மருத்துவமனையில் இருந்து இறந்து விடுகிறார். இந்த நாட்களில
1929 நேரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக, நேரு என்பது மகாத்மா காந்தியுடைய மிகப்பெரிய நண்பராக, இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் கேப் இருக்கும். 20 வருஷம் ஒரு இடைவெளி, பிறந்த இடைவெளி பாத்தீங்கன்னா. ஆனாலும் கூட மிகப்பெரிய நண்பர்கள். உங்களுக்கு சரித்திரத்துல அவங்களுடைய நட்பு வந்து மிக சுலபமாக நிராகரித்து விட முடியாது. அந்த அளவுக்கு மிக சிறந்த நண்பர்கள் அவங்க. இப்போ காங்கிரஸ் தலைவருக்கு வந்த பிறகு 26 ஜனவரி 1930 என்பது சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நிலையை எடுக்கிறார்கள். ஏன்னா சைமன் கமிஷனுடைய நிராகரிப்பு, அரசியல் சீர்திருத்தம் செய்யணும் பெரிய அளவுல வந்து குழு போட்டு ஒன்றும் பண்ணல. ஜான் சைமன் வந்து ஒன்றும் பண்ணல. அதனால வந்து கோபேக் சைமன் தான் அவன் இது. அப்போ 29 என்ன பண்றாங்கன்னா, பூரண சுதந்திரம் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். 31/12/1929 லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்துல ஜவஹர்லால் நேரு தலைமை இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து முழுமையாக சுதந்திரம் பெற வேண்டும். ஆகவே 26 ஜனவரி 1930 இந்திய நாட்டினுடைய சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அந்த முடிவு இப்போ நீங்க அப்படியே கொஞ்சம் பின்பக்கம் நான் பின்னாடி வருகிறேன், அல்ல முன்னாடி இப்போ வந்துடுறேன். இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற சுதந்திர தினம் வந்து பாத்தீங்கன்னா 26 ஜனவரி 1950 நினைக்கிற குடியரசு தினம் நினைக்கவும். சுதந்திரம் வந்து அவங்க ஆகஸ்ட் 15/8/1947 அவங்க வந்து சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. ஆகவே அந்த சுதந்திரத்தை அந்த நாள் வந்து நாம் இந்த குறிப்பிட்ட அந்த ஜனவரி 26 கொண்டாட முடியாது என்ற காரணத்தினால் பின்னால் வருகிற போது அது குடியரசை வந்து அவங்க நம்ம இந்தியாவில் வந்து குடியரசு தினமாக அதை மாற்றி விடுகிறார்கள். அதற்கு நான் பின்பு வருகிறேன். இதன் பிறகு 1930 உப்பு சத்தியாகிரகம், தண்டி யாத்திரை நடைபெறுகிறது. உப்பு சட்டத்தை மீறி சட்ட மறுப்பு இயக்கம். நான் ஒரு சில நிமிடங்களை எடுத்துக் கொள்கிறேன், பொறுத்துள்ள வேண்டுகிறேன். அந்த உப்பு சத்தியாகிரகம் நடைபெறுகிறது. உப்பு சட்டத்தை மீறி சட்ட மறுப்பு இயக்கம் நடைபெறுகிறது. இது 12/3/1930 இருந்து 6/4/1930 வரை கிட்டத்தட்ட அந்த ஒரு மாத காலம் சபர்மதி ஆசிரமத்தை தொடங்கி ஒரு 390 கிலோமீட்டர் இது தண்டியில போய் முடியுது. சாதாரணமாக தொடங்கி ஒரு 2 கொஞ்சம் குறைவான மக்களோடு தொடங்கி இந்த கூட்டம், இந்த போராட்டம், நடைபயணம் லட்சக்கணக்கான மக்களோடு அது முடிவடைவதாக நம் வரலாறு சொல்கிறது. நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, அத்தனை மக்கள் போகிற போது அவருக்கு உணவு வேண்டும், அத்தனை மக்கள் செல்கிற போது அவர்களை வந்து அங்கு தங்கணும், அந்த கழிப்பிட வசதி வேண்டும், குடிநீர் வேண்டும், இவ்வளவுலாம் இருக்குது. ஆனால் அத்தனை மக்களாக இவர்கள் நடைபயணத்திலே மகாத்மா காந்தியோடு சென்றார்கள். இதன் பிறகுதான் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள் ஆங்கிலேயர்கள். 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்றது. அந்த ஒப்பந்தத்துல வந்து அரசியல்ல வந்து உங்களுக்கு உப்பு வந்து நீங்க தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசியல்ல வந்து அரசியல் கைதிகள்லாம் விடுதலை பண்ணிடுறோம், ரொம்ப பெரிய குற்றம் பண்ணாதவங்களை அவங்கெல்லாம் வந்து நாங்க விடுதலை பண்ணிடுறோம்னு சில இதெல்லாம் சலுகை கொடுத்தாங்க. அப்புறம் அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு 1932ஆம் ஆண்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்னு கொடுத்தாங்க. ஏன்னா வந்து மதம் இந்த மதத்துக்கெல்லாம் சலுகை. இப்போ முஸ்லீம் லீக்னா உங்களுக்கு சலுகை, அந்த பட்டியலின மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, இந்த மாதிரி மக்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் சொல்லி ஒரு சலுகை கொடுத்தாங்க. தனி பிரிவு எல்லாம் தனித்தனியாக அவர்களுக்கு சலுகை கொடுத்த போது அவர்கள் கடுமையாக இதை எதிர்த்தார் மகாத்மா அவர்கள். ஏன்னு சொன்னா, இதை வந்து நாங்க ஒற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி. இடையில நான் இதை சொல்றேன். 1930 26 ஜனவரியில இந்த சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டது அல்லவா. 1947 நாம் சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் கூட்டம் வந்து 9/12 இது வந்து 29/8/97 இந்த வரைவு குழு டிராப்டிங் கமிட்டி அமைக்கப்பட்டது. அது வந்து டிராப்டிங் கமிட்டி பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுடைய சட்டமேதை அவருடைய தலைமையிலே கூடி அதுக்கு எல்லாம் ஒரு 5-6 நாட்டுடைய சட்டத்தை ஒன்றாக்கி எல்லாம் படிச்சதுனால தான், ஒரு 100 நாட்டு சட்டத்தை படிச்சாலும் அந்த எடுக்க முடியும். அதை மிக சிறப்பாக எடுத்து கையாண்டிருக்கிறார். அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 26/11/1949. ஆனால் அமலுக்கு வந்த நாள் 26/1/1950. அதான் நம்ம இந்திய குடியரசு தினம் கொண்டாடுகிறோமே. இது வந்து எப்போ ஒரு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அது போடப்பட்ட விதி. அன்றைக்கு வந்து 26 ஜனவரி 1930 வந்து இந்திய சுதந்திர தினமா கொண்டாட நினைச்சோம். அவன் 15 ஆகஸ்ட்ல 47 கொடுத்துட்டாங்க. அதனால என்ன பண்ண, குடியரசு தினமாக அதை நம்ம வந்து கரெக்டா ஞாபகம் வச்சு அது பண்ணாங்க.
இதன் பிறகு உங்களுக்கு தெரியும் பூனா ஒப்பந்தம் 1932, அப்புறம் இந்திய அரசு சட்டம் 1935, அப்புறம் 1937 மாகாண தேர்தல், 1939 இரண்டாம் உலக போர் வந்தது. அப்புறம் 1940 ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் இவங்க ஒரு கட்சி தொடங்கினார்கள். அது தனிநாடு இதுன்னா அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நிறைய மக்கள் செத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்தமான் போன்ற தீவுகளிலே நிறைய பேர் அடைக்கிறாங்க. இது சிறை கொட்டடிகள்லாம் நிரம்பி வழிகின்றன. நிறைய இந்த குடும்பங்கள்லாம் வறுமையில வாழுகின்றன. இதெல்லாம் வைத்து என்ன செய்யறாருன்னா, தனிநபர் சத்தியாகிரகத்தை பண்ணணும், வீட்டுல இருந்து பண்ணுங்க, வெளில இருந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு 1940 அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற போது சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தீவிரமாக புரட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் முடியாது என்று சொல்லி அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அது வேண்டாம், நீங்கள் கடுமையான ஒரு புரட்சியை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் சிறையில் அடைக்கப்படுகிற போது 1941 தப்பித்து வெளிநாடு செல்கிறார். அதன் பிறகுதான் நீங்கள் உங்களுக்கு தெரியும் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெறுகிறது. 1945 இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வருகிறது. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆண்டுகள் பாருங்க, ஒரு 6 ஆண்டுகள் அந்த போர் நடைபெறுது. இந்த பாருங்க, ஒரு ரஷ்யா உக்ரைன் போர் இந்த 4 வருஷத்தை தாண்டிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய கொடுமை. அது மாதிரி நடந்துக்கு. அப்போ 1943 சுபாஷ் சந்திர போஸ் போய் வெளிநாட்டுல போய் அவர் ஐஎன்ஏவை தொடங்குறார். மிகப்பெரிய இதா செய்யறாரு. இந்த 1940 தனிநபர் சத்தியாகிரகம் அது எப்படின்னு சொன்னா, அது வினோபா பாவே தான் ஃபர்ஸ்ட் தொடங்குறாரு. இப்போ அந்த இது நாங்க தனியாகவே நான் இது பண்ண மாட்டோம், நாங்க உங்களோட சேர்ந்து போராடுவது தனியாகவே இருக்குன்னு சொல்லி, அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த தனிநபர் சத்தியாகிரகம் அது செய்யறாரு, அவரே ஆதரவு செய்யறாங்க. இதன் பிறகு 1946 கடற்படை கிளர்ச்சி நடைபெறுகிறது. இது பண்ணா இவனை பண்ணா முடிவு பண்ணிட்டாங்க ஆங்கிலேயர்கள், இது போயிடணும்னு சொல்லிட்டு இடைக்கால அரசுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. 1940 இடைக்கால அரசு பொறுப்பேற்கிறது. 14 ஆகஸ்ட் 1947 பாகிஸ்தான் சுதந்திர தினம். பாகிஸ்தான் தனியாக பிரிக்கப்படுகிறது. இந்திய வரலாற்றில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதோ இல்லையோ, நான் வரலாற்றை படித்தவன் என்ற முறையில் உலக வரலாற்றை தொடர்ந்து நான் கூர்ந்து கவனித்து வருகிற வகையில் நான் ஒரு 13 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 47-48 ஆண்டுகளாக வாசிக்கிற திறன், எழுதுகிற ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிற வரையில் சொல்லுகிறேன், நாம் செய்த மிகப்பெரிய தவறு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தது. அது யார் செய்தாலும் அது அதனால் இன்றைக்கு நாம் இழக்கிற இழப்புகள், நாம் சந்திக்கிற பேரிடர்கள், சந்திக்கிற பிரச்சனைகள், சந்திக்கிற நம்ம எவ்வளவோ கொடுமைகள் எல்லாம் அந்த பாகிஸ்தான் தனியாக பிரித்து கொடுக்கப்பட்டது. ஆகவே அந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் அதை ஒரு கருப்பு புள்ளியாக பார்க்கிறேன். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை, மகாத்மா காந்தி அவர்களோடு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் அதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போராடிய போது வேணாம் என்று மறுத்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். அதன் பிறகு 1947 சுதந்திரம் பெற்ற பிறகு, இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அதற்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகை, நீங்க அந்த இது ஃபேக்ட் சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ என்னால கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, என்னென்னலாம் கொடுக்கணும் பாகிஸ்தானுக்குன்னு சொல்ல வேண்டியதுல சிலர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய சொத்துக்களை இழந்து நம்ம வந்துட்டோம். நம்முடைய இந்துக்கள் அங்கிருந்து இங்க வரும்போது, இந்தியாவுக்கு வரும்போது நிறைய சொத்துக்கள் இழந்துட்டாங்க. அதனால நம்ம கொடுக்க வேண்டிய தொகையெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அதை போராடி நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடுமையாக போராடியதாக காந்தி போராடியதாகவும், அதனால்தான் காந்திக்கும் நேருக்கும் பிரச்சனை வந்ததாக வரலாற்று ஆசிரியர் சொல்லுவார்கள். மகாத்மா காந்தி இறப்பதற்கு ஒரு 5 நிமிடங்கள் முன்னால் இந்திய நாட்டுடைய அன்றைக்கு இருந்த ராணுவ மந்திரி அல்லது உள்துறை மந்திரியாக இருக்கிற நம்முடைய வல்லபாய் பட்டேல் மகாத்மா காந்தியை சந்தித்து அந்த 2 பேருக்கும் உரிய அந்த பிணக்குகளை பற்றி அப்ப மகாத்மா சொல்லுகிறார், பிணக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் செஞ்சிருங்க அப்படி சொல்லதான் நான் சொன்னேன். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, சொன்ன சொல்லை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டுத்தான், அதனால்தான் நேரமாகி விடுகிறது. ஐயோ, நான் கூட்டத்திற்கு செல்ல வேண்டுமே அப்படின்னு சொல்லி வெக பரபரப்பாக அவர் அந்த கூட்டத்திற்கு வருகிறார். அங்கு கொல்லப்படுகிறார். அன்னைக்கு நாம் செய்த அந்த மிகப்பெரிய பிழை, மகாத்மாவை நாம் சுட்டு கொன்றது. இந்தியா தான் சுட்டோம், அப்ப நாம் தான் சுட்டோம். ஆகவே அந்த மிகப்பெரிய பிழையை நாம் செய்தோம். அதனால் அதனுடைய
துன்பத்தை, துயரத்தை இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் அவர் குடும்பம் இழந்த இழப்பிற்காகவும் எவ்வளவு கஷ்டங்கள். இப்ப வஉசி போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு படிச்சுட்டு அவங்களுடைய தன்னுடைய இழப்புகள் இழந்தாங்க. வேலு நாச்சியார் பற்றி பேசுகிறோமே, அந்த அம்மாவுடைய கணவனை இழந்து கூட அந்த இது போராடி வெற்றி பெற்றார்கள் என்ற அந்த வரலாறு பாத்தீங்கன்னா, தனித்தனியாக நீங்கள் இப்ப புத்தகம் நிறைய புத்தகம் வந்துருச்சு, நிறைய படிக்கிறான். அப்ப நீங்க படிக்கலாம். நீங்க வேலு நாச்சியார்னு ஒரு புத்தகம் இருக்கு. அப்போ நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. அதுல சில புத்தகங்கள் ரொம்ப குறைவான பக்கங்களோடு வந்திருக்கின்றன. ஆகவே இந்திய சுதந்திர போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறு. 90 ஆண்டுகளை கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய வரலாறு. அந்த வரலாற்றிலே நம்மோடு நமக்காக போராடி உயிர்நீத்த அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்திய சுதந்திர போராட்டம் அந்த போராட்ட காலத்திலே நமக்கு உயிர்நீத்த தியாகிகளுக்கு, அந்த குடும்பத்திற்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பத்திற்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க விழித்திரு என்கின்ற அற்புதமான ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செருமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று சரித்திரம் படைத்தவர்கள் என்கின்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரர் கவிஞர் கர்டோசா அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். சுதந்திர போராட்டத்தில் இன்னுயிரை ஈந்தவர்கள், அது மட்டுமல்லாமல் தமது வாழ்வியல் வாயிலாக சுதந்திர ஒளியேற்றியவர்கள், தியாகிகளாக இந்த வரலாற்றில் என்றென்றும் இடம் பிடிக்கக்கூடியவர்களாக, நமது சுதந்திர வாழ்க்கைக்கான அடித்தளமிட்டவர்களாக நமது வாழ்வியல் பயணத்தில் வலம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களை நினைவு கூறுவதும் நன்றி பாராட்டுவதும் என்றென்றும் அவர்களுடைய தியாகங்களுக்கு மதிப்பளிப்பதும் நமது தலையாய கடமையாக இருக்கின்றது. அடுத்த மாதம் சுதந்திர பெருவிழா நாளினை கொண்டாட இருக்கக்கூடிய நாம் அத்தகைய தருணத்தில் இன்று சுதந்திரம் போராட்டம் சார்ந்த பகிர்வுகளை அன்பு சகோதரர் கவிஞர் கர்டோசா அவர்கள் வாயிலாக இன்று நமது தளத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நிகழ்வு என்பது மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. அன்பு சகோதரர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுவதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். விடாமுயற்சி உடையவராக எப்பொழுதுமே தமது வாழ்வியல் பயணத்தில் சிறந்த இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடிய அன்பு சகோதரர் இன்று நம்மோடு இணைந்து கொண்டு அற்புதமான நிகழ்வை வழங்கிய தருணம் என்பது நிச்சயமாக பாராட்டுக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. நாளை நமது அவையில் வாசிப்பை நேசிப்போம் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் அருள்குமரன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நம்மிடையே வழங்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடர அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் கர்டோசாய் அவர்கள் சரித்திரம் படைத்தவர்கள் அப்படின்ற ஒரு அருமையான தலைப்புல இன்றைக்கு சுதந்திர போராட்டத்தை பத்தி நிறைய தகவல்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு. ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போதுதான் எவ்வளவு விஷயங்களை கடந்து நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம், இந்த சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் தெரிய வந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம்.
நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதிலிருந்து தினந்தோறும் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி கைகளை கோத்து முதுகுதண்டு நேரா வச்சு அமர்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. இன்னைக்கு ஐயா கவிஞர் கர்டோஸ் அவர்கள் அன்று சரித்திரம் படைத்தவர்களின் சாதனைகளை பற்றி நமக்கு எடுத்து பகிர்ந்தார்கள். நன்றிகள் ஐயா. இராணுவத்தின் அடக்குமுறை எப்படி எல்லாம் இருந்தது, எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்பதை உணர வைத்தார்கள். நம் இந்தியாவில் எவ்வளவு அற்புதமான விளைவுகள், மிளகு, நெல், இன்னும் நிறைய விளைச்சல்லாம் எவ்வளோ அமோகமா விளையுதுன்னு பார்த்து அவருடைய நாட்டுக்கு எடுத்துட்டு போகணுன்னு ஆசையை வந்தது அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னாங்க, எடுத்து சொன்னீங்க ஐயா. அப்புறம் 1915 காந்தி இந்தியாவை சுற்றி பார்க்க வேண்டும் என்று வந்தார். மக்களோடு மக்களாக இருந்து இந்தியாவை கண்டார். 1912 குண்டுவீச்சு பெற்றது, போர் நடக்கிறது. 1919 கொடூரமான கொலைகள் நடைபெறுகிறது. 1918 சத்தியாகிரகம் நடைபெறுகிறது. பேச்சு சுதந்திரம் கிடைக்கிறது. 1921 மக்கள் இயக்கம் நடைபெறுகிறது. சுதந்திரம் வாங்கிவிடலாம். மகாத்மா காந்தி மகிழ்ச்சி அடைகிறார்கள். மகாத்மா காந்தி திருட்டு வேண்டாம் அப்படின்னு கண்டிக்கிறாரு. 1930 சுதந்திர தினம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு நம்மளை கொடுக்குறாங்க. உப்பு சத்தியாகிரகம் நடைபெறுகிறது. 1947 பாகிஸ்தானை திருப்பி கொடுத்துவிட்டு இன்று நாம் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் என்று பார்க்கிறோம். காந்திக்கும் நேருவுக்கும் நடந்த பகை வருகிறது. கூட்டத்துக்கு போன காந்திஜியை சுட்டு கொன்றார்கள். இப்படி இந்த நினைவுகள் எல்லாம் ஐயா நமக்கு தெரிஞ்சு இருந்தாலும் இந்த அடுக்க அவங்க சொன்ன விதம் ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ நாங்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. இவ்வளவு அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் கர்டோசா ஐயா இன்னைக்கு வரலாற்று நிகழ்வுகளை பற்றி ஆண்டை குறிப்பிட்டு என்னென்ன நிகழ்வுகள் எப்படி நடந்தது என்று தெளிவாக எடுத்துரைத்தார். ஒவ்வொரு மனிதனுமே இன்றைக்கு பேச்சு சுதந்திரம், வாழும் சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் எல்லாமே கிடைக்கப்பட்டு இருக்கும். பாதுகாப்பாகவும் நம்ம இருக்கோம். எல்லை பாதுகாவலர்கள் இருப்பதால் நாம் மிக சுகமாக வாழ்கின்றோம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். படித்திருக்கிறோம், ஆனால் நம்முடைய கவிஞர் கர்டோசா ஐயா நிறைய வரலாற்று நிகழ்வுகளை, அதில் உள்ள நாம் அறியாத செய்திகளை எடுத்துரைப்பார்கள். அது சரித்திரம் படைப்போம் தளத்தில் பேச வேண்டும் என்பதற்காக அல்ல, அவருடைய குரல்லையே வேதனை, அடுத்து உணர்வுபூர்வமா அவர் பேசுவார். அதை கேட்கும்போது சுதந்திர நாட்டில் நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம், ஆனால் இந்த வாழ்வை நன்மைக்கு உரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. திரைப்படத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை காணும் போதே நம் நெஞ்சம் பதறியது, கண்ணீர் வடிந்தது நினைவிருக்கிறது. ஒரு குறுகிய இடத்துல ஒரு கூட்டத்தில் மக்கள் பேச்சை கேட்பதற்கு இருக்கும்போது சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள், பெண்கள் எல்லாருமே சுட்டு கொல்லும்போது ஓடி தவிக்கிற காட்சி ரொம்ப ரொம்ப கொடூரமானது. ஆனாலும் தொடர்ந்து பலரும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்காங்க, தன்னுடைய இன்னுயிரை நீத்திருக்காங்க. வருங்கால சந்ததியினர் பாரத நாட்டில் சுதந்திரமாக இருக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் தான். உயிரை, உடலை, உணர்வை எதையுமே நினைக்காம, குடும்பத்தை கூட நினைக்காம அன்னைக்கு பெண்களும் ஆண்களும் இரவு பகலாக போராடி இருக்காங்க. ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு ரீல்ஸ் என்னென்னவோ வருது, அது மட்டும் இல்லை என்னென்னவோ வரக்கூடாதெல்லாம் வருது. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை, போராடுறதுக்கே தடை பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ கட்டுப்பாடுகள், எவ்வளவோ கொடுமைகள் நிகழ்ந்திருக்கு. ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் ஒருவர் எடுத்த முடிவு, பலர் செயல்பட்டது, எவ்வளோ உயிரிழப்புகள், சௌரி சௌரா நிகழ்வு மற்றும் நிறைய கலகங்கள், அது நடந்த விதம், பாகிஸ்தானை பிரித்து கொடுத்ததுனால எவ்வளவு இழப்பு, பொருள் இழப்பு, உயிரிழப்பு, இன்னும் எவ்வளவோ. அது ஐயா சொன்னாங்க, கரும்புள்ளியா வரலாற்றில் நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு முடிவை எடுத்துடுறோம், ஆனால் பின்னாடி அதனுடைய விளைவு ரொம்ப கொடூரமாக இருக்குது, நிறைய அழிவுகளை இருக்குது. அதனால் ஒவ்வொரு மனிதனும் வரலாற்றை நாம் படிக்கணும், அதில் உள்ள நல்லதை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணும், நாமளும் நல்ல வண்ணம் வாழணும், மற்றவர்களையும் வாழ வைக்கணும், சுதந்திரமாக நாம் இருக்கணும். அதே சமயம் நன்மைகளை நாம் செய்யணும். இளைய தலைமுறைக்கு போராட்டம், அது குறித்த விழிப்புணர்வு, அது குறித்த நல்ல நன்மைகள், இது எல்லாத்தையுமே சொல்லி தரணும். சொன்னதுக்கெல்லாம் தலையாற்ற ஒரு அடிமை கூட்டத்தை நம்ம உருவாக்கக்கூடாது. மன வலிமை வேணும் சுதந்திரத்துக்கு போராட, அதுதான் ரொம்ப இங்கே முக்கியம். இன்றைக்கு சிறு ஒரு இழப்புக்காக, ஒரு தோல்விக்காக தற்கொலை செய்கின்ற ஆண்களையும் பெண்களையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அன்றைக்கு எப்படி வாழ்ந்திருப்பாங்க அவங்க? இன்னைக்கு எல்லா வளமும் கிடைத்தும் நம்ம எப்படி வாழ்கிறோம்? அதெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாழ்வை நம்ம படிக்கணும். வேலு நாச்சியார் அவங்கள பற்றி சில நூல்களில் படிச்சிருக்கேன். கணவனை இழந்த போதும் துணிச்சலா அவங்க போராடினாங்க. குயிலி அவங்கள பற்றியெல்லாம் வரலாற்றில் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அன்றைக்கு துணிச்சலான
அந்த போராட்ட வீரர்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு நமக்கு சுதந்திர நாட்டை வந்து கொடுத்துருக்கு. நாம சுதந்திரமா வாழணும் அப்படின்னா அவர்களுடைய வரலாற்றை படிப்பது அவசியம். இதை உணர்ந்து கொண்டது எப்படின்னா, கவிஞர் கர்டோசா ஐயா மாதந்தோறும் வரலாற்று நிகழ்வுகளை, தலைவர்களை, போராட்டங்களை பற்றி அவர் எடுத்துரைத்ததுனால தான் இந்த எண்ணமே தோன்றுகிறது. ஐயா, உங்களுக்கு நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் கர்டோசா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பல வரலாற்று நிகழ்வுகள் சிறப்பாக அவர் சொல்லும்போது எண்ணற்ற தியாகங்கள், நம்ம இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு ஏகப்பட்ட தியாகிகள். நம்ம இன்னைக்கு சுதந்திரமா போறோம் வர்றோம், நல்லா மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படிலாம் அதுக்கு காரணம் அவங்க 1947க்கு முன்னாடி எத்தனையோ போராட்ட தியாகிகள் அவங்க போராட்டம் பண்ணி அவங்க உழைச்ச உழைப்பு தான் இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி இருக்கணும். அதை நினைவூட்டும் வகையில இன்று அவர் பல வரலாற்று நிகழ்வுகளை சொன்னாரு. வாழ்த்துக்கள். அவருக்கு இறுதி அவர் முடிக்கும் போது எனக்கு காந்தி மீது அந்த ஒரு விஷயத்துலதான் எனக்கு முரண்பாடு இருக்கு. அதாவது பாகிஸ்தானை நம்ம எடுத்து கொடுத்துருக்க கூடாது, அந்த இடத்துல கொடுக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த ஒரு இடத்துலதான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த ஒரு சந்தேகமாவே கேட்கிறேன், அந்த நிர்பந்தம் ஏன் அப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு அந்த வரலாற்று குறிப்பு எனக்கு தெரியல. அது எதனால அவர் ஒத்துக்கிட்டாரு, ஏன் அப்படி பிரிஞ்சது அப்படிங்கிற ஒரு டவுட்டு. அவர் முடிக்கும் போது அழகா சொல்லி இருந்துச்சாரு, அதனால சந்தேகம் வந்தது. அந்த கட்டாய சூழ்நிலைக்கு ஏன் நம்ம தள்ளப்பட்டோம், ஏன் பிரிச்சாதான் அப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த வரலாற்று நிகழ்வு என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. முடிந்தா ஏற்புரையில் அவர் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்தியா கொரியம்மா சொன்ன மாதிரி மாதம் மாதம் ஏதாவது ஒரு தலைவர்களை பற்றியோ இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க தகவல்களை பற்றியோ அழகா கர்டோசா அவருடைய பாணியில அவரு தெளிவா விளக்கமா நல்ல புள்ளி விவரத்தோடு ஆண்டு கொண்டு தெளிவா சொல்லுவாரு. அதுக்காக உண்மையிலேயே அவர் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். கவிஞர் கர்டோசா ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். மீண்டும் உங்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கு நன்றி, அன்பு சகோதரி கற்பகவலி அம்மா அவர்களுக்கு நன்றி, தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி விஜயகுமாரி அம்மா அவர்களுக்கு நன்றி, அன்பு சகோதரி வித்யா கௌரி அவர்களுக்கு நன்றி, அன்பு சகோதரர் அருள் சேவர் அவர்களுக்கு நன்றி, குழுவிலே செய்திகளாக குறுஞ்செய்திகள் போட்டிருக்கிற சகோதரர் சகோதரிகளுக்கு நன்றி, கேட்டு பேச முடியாமல் அல்லது மீண்டும் பேசலாம் என்று காத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி. 2 நிகழ்வுகளை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இந்தியா சுதந்திரம் என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஆனால் அதுல ஏன் இந்த ஐயா அருள் சேவர் கேட்டாங்க, முஸ்லீம் இந்தியா இந்த பாகிஸ்தான் பிரிவினை ஏன் என்ற ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. என்னன்னா, நாம் வட இந்தியாவிலே பயணம் செய்கிற போது உங்களுக்கு தெரியும், அவர்கள் இந்துக்களும் முகமதியர்களும் இன்றைக்கும் கூட சகோதர சகோதரிகளாக வாழ முடியாத ஒரு சூழலில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா, எங்களுடைய ஆலயங்களை நீங்கள் தகர்த்து விட்டீர்கள், எங்களுடைய சொத்துக்களை நீங்கள் பிடுங்கி விட்டீர்கள் என்று இந்துக்களுக்கு ஒரு கோபம் அது வழி வழியாக வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கோபத்தை நான் நிறைய இடத்துல பார்க்கிறேன். நீங்க இன்னைக்கு அயோத்தி ராமர் கோயில் பிரச்சனை, பாபர் மசூதி ராமர் கோயில் அந்த பிரச்சனை, அந்த யோசிச்சு பாருங்க. எத்தனையோ ஆண்டுகால போராட்டம். அன்றைக்கு பிடித்த மாலிக் கபூர் போன்ற அந்த முகமதிய மன்னர்கள், இந்திய நாட்டினுடைய இன்னும் நிறைய மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய ஆலய சொத்துக்களை பிடுங்கியதாக அல்லது ஆலயங்களை சேதப்படுத்தியதாக
சொல்லுகிறார். நான் நிறைய ஆலயங்கள் சேதப்படுத்தப்படவில்லை, சொத்துக்கள் மட்டுமே இங்கிருந்து களவாடப்பட்டிருக்கின்றன. நான் ஏன் வந்து நம்முடைய திருவனந்தபுரத்துல இருக்கிற அல்லது பத்மநாபபுரம் அரண்மனை அங்க இருக்கிற அந்த சொத்துக்கள் எல்லாம் களவாடப்பட வேண்டும், அவங்க வந்து ரகசிய அறையில எடுத்து போய் வச்சுட்டாங்க அதெல்லாம். ஆனால் வைக்காமல் அங்க சாமிக்கு போட்டிருந்த சிலைக்கு போட்டிருந்தது மற்ற வச்சிருந்த அந்த ஆபரணங்கள் எல்லாம் வந்து பெட்டகத்திலிருந்து களவாடப்பட்டன. இந்த ஒரு இந்த ஒரு மனக்குமுறல் இயல்பாகவே அது இந்துக்களுக்கு இருக்கிறது. அப்ப ஏன் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொன்னா அது இல்லை. இன்றைக்கும் அது இல்லை. என்ன காரணம்னு கேட்டா, கிறிஸ்தவ ஆலயங்களில் அது போன்ற பெரிய ஆபரணங்கள் பெரிய சொத்துக்களை எல்லாம் அவங்க வந்து வச்சுக்கல. இன்னைக்கு கூட அவங்க வந்து பயன்படுத்த மாட்டாங்க. நீங்க ரொம்ப பெரிய கோயிலுக்கு போனாதான் அந்த இந்த சிலைகளுக்கெல்லாம் வந்து இது போட்டிருப்பாங்க, நகையெல்லாம் போட்டிருப்பாங்க. இதுல இந்த மற்ற இதுல போட்டுக்க மாட்டாங்க, கிறிஸ்டின்ல போட்டுக்க மாட்டாங்க. ஆனா இந்து ஆலயங்கள்ல அது ஒரு சொத்தாக இன்றைக்கு வந்து கலசத்துல வைக்கிற அந்த 12 வருடங்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டிய நவதானியங்கள் எல்லாம் வந்து பஞ்ச காலத்திலே அல்லது வெள்ளம் புயல் போன்ற காலங்களிலே அதை பயன்படுத்த வேண்டும் இருக்காக அந்த கலசத்துல வைக்கிறாங்க. அதான் வந்து கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பொருட்கள் வந்து சேலில் வந்து விடுகிறது, இந்த விதைகள் வந்து சேலில் வந்து விடுகிறது. ஆகவேதான் அங்க வைக்கிறாங்க. ஏன்னா உயரமான இடத்துல இருக்கும்போது மழையோ வெயிலோ புயலோ தாக்க முடியாதுதான் அது செப்பு கலசத்துக்குள்ள அதை வைக்கிறாங்க. அது வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது. அதே மாதிரி செம்பு கலச தண்ணி குடிச்சா நல்லதுன்னு சொல்லி உடம்புக்கு நல்லது என்று ஆராய்ச்சியபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு நடந்த போது முகமது அலி ஜின்னா என்ன பண்றாருன்னா, மன்னிக்கவும், இந்த போராட்டத்தை எடுக்கிற போது எங்களுக்கு தனியாக ஒரு நாடு எப்படி கிழக்கு வங்கம் மேற்கு பிரித்தார்கள், மறுபடியும் ஒன்றாக இணைந்து விட்டது, வங்காளம் மட்டும் என்ன ஒன்றாக இணைந்து விட்டது. அப்ப நாங்கள் பேசுகிற எங்கள் முகமதியர்களுக்கு வந்து தனியா, முஸ்லிம்களுக்கு தனியா ஒரு நாடு வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த நாடு வேணுன்ற ஒரு கோரிக்கை வந்த போது அதை எல்லோருமே வந்து மறுக்கிறாங்க, வேண்டான்னு சொல்றாங்க. ஆனால் அவர் நான் வந்து இறந்து போவேன் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைக்கிறார். ஆங்கிலேய அரசாங்கத்தோடு போராடுகிறார். இல்லைன்னா வந்து எந்த சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எனக்கு அப்படி சொல்லியிருக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்திய சுதந்திரமே வேண்டாம் அப்போ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குழு போராட சொல்றாங்க. ஆனால் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அதிகமான முஸ்லிம்கள் ஈடுபட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வரலாறு நீங்கள் வந்து போய் படிச்சீங்கன்னா தெரியும். அந்த அளவிற்கு அவர்கள் எந்த சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அவர்கள் ஏற்கனவே செய்த, இவர்கள் அல்ல, ஏற்கனவே அந்த மன்னர்கள் மற்றெல்லாம் கொள்ளையடித்த சோமநாதபுரம் கோயில் எத்தனை முறை வந்து படையெடுத்து அந்த சொத்துக்கள் களவாடப்பட்டன என்பதை வரலாற்று படிங்க. இப்படி வடநாட்டில் உள்ள அத்தனை ஆலயங்களும் கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு கோபம் இந்துக்களுக்கு இருந்த காரணத்தினால் அவள் போட்டோம் அப்படின்னு விட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான்ல வந்து நிறைய இந்துக்கள் வந்தாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியில இந்த நாடு நாசமா போகணுன்ற ஒரே காரணத்தினால் அப்படி இருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். காரணத்தினால் ஆங்கிலேயர்கள் தனிநாடு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தனிநாடு கொடுத்துட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் சுதந்திரம், நமக்கு முதல் நாள் அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. முகமது அலி ஜின்னா பிறகு இறந்து போனார். அவருக்கு ஏதோ நோய் இருந்தா சொல்றாங்க. அது தெரிந்திருந்தால் சுதந்திரம் கொடுத்திருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி அது தனிநாடு பிரிச்சு கொடுத்துருக்க மாட்டேன்னா சொல்வதா வரலாறு உண்டு. ஆனால் அந்த காரணங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நாடு கேட்கறாங்க, அது வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த அரசியல் வந்து பாத்தீங்கன்னா இது அரசியல் சூழ்ச்சி. இந்த தந்திரம் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையாக நான் கருதுகிறேன். என்னன்னா, இன்னைக்கு நீங்க காஷ்மீர் போய் பாருங்க. நான் காஷ்மீர் போயிருக்கிறேன், நீ போய் பாருங்க. காஷ்மீர்ல பல இடங்களுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட இந்த மார்க்கவே நிறைய கிலோமீட்டர் வந்து நான் கார்ல போயிருக்கேன். நான் போய் பாக்குறேன். இதெல்லாம் வந்து இப்ப பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு வச்சிருக்காங்க. சைனா ஆக்குபைடு காஷ்மீர் அது விடுங்க. இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இந்த பாகிஸ்தான் ஒன்னாச்சு அந்த பிரச்சனை அவங்க இருக்கு இல்ல வந்திருக்காது. இன்னைக்கு நதிநீர் பிரச்சனை என்ன கொஞ்ச காலத்துல வரும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும். அப்போ இந்த நாடை வந்து பிரிக்கிற அந்த இதை வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒரு இதை எடுத்த அந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு கொடுமையான நிகழ்வாக நாம் கருதுகிறோம். ரெண்டாவது வந்து பிரிச்சு கொடுக்கற போது ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கும்போது என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. என்னன்னா, ராணுவத்தை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கணும், ராணுவத்தில் இருக்க அதிகாரிகள் பிரிச்சுக்கணும். ஏன்னா அங்கேயும் பாகிஸ்தான் அந்த பகுதியிலையும் ராணுவம் இருப்பாங்க. அரசு சொத்துக்களை வந்து பகிர்ந்துக்கணும். அப்புறம் நிதியை வந்து கொடுக்கணும்னு சொல்லி 75 கோடி கொடுக்கறதா பேசி அந்த அக்ரிமெண்ட். நீங்க வந்து இப்ப சமீபத்தில் ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ல நான் பார்த்தேன். ஒரு இது 75 கோடி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. 20 கோடி கொடுத்துட்டாங்க. 20 கோடி என்பது 1940 பெரிய பணம். அது போய் பாருங்க. நீங்க அவங்க இன்னைக்கெல்லாம் பவுன் என்ன விலைன்னு பாருங்க. அது கொடுத்துட்டாங்க. 20 கோடி கொடுத்துட்டாங்க. 55 கோடி கொடுக்கல. கொடுக்க வேணான்னு ஒரு குழு சொல்றாங்க. கொடுக்கணும்னு சொல்லி காந்தி சொல்றாரு.
அதுலதான் அந்த நான் இவருக்கு ஒரு சின்ன பிணக்கு வந்திருக்கு நான் நினைக்கிறேன். கொடுத்தே ஆகும்னு சொல்லி அவர் உண்ணாவிரதம் இருப்பேன், நாம் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி மகாத்மா காந்தி சொல்றாரு. அதனால ஒரு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தோடு கொடுக்குறாங்க. ஏன்னு சொன்னா அந்த பிரிவினை வருகிற போது அங்கிருந்து வருகிற சொத்துக்களை எல்லாம் விட்டு இங்க வெளில வராங்க. நம்ம ஆட்கள் இங்கேருந்து போன சொத்துக்களை விட அங்க விட்டு வந்த சொத்துக்கள் அதிகம் சொல்றாங்க. இப்ப இந்த இருக்கிற தலைவர்கள பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து அங்க பிறந்தவங்க இருக்கிறாங்க. நம்ம இப்போ அத்வானி போன்றவர்கள் எல்லாம் வந்து பாகிஸ்தான் பிறந்த தலைவர்கள் சொல்லி நீங்க அது பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ரயில்வே போக்குவரத்து அது வந்து அதுல இருக்க இது சொத்துக்களை பிரிக்கணும். ஏன்னா பெரிய இந்தியாவில் வந்து அதிகமாக சொத்து வைத்திருக்கிறது ரயில்வே தான். அதன் பிறகுதான் இப்போ எஸ்பி வச்சிருக்காங்க, அப்புறம் எல்ஐசி வச்சிருக்காங்க, சொத்து வச்சிருக்காங்க. இப்ப அந்த அம்பானி அதானே விட்டுருங்க, அவங்களாம் இன்றைக்கு வந்து பணக்காரர்கள். அரசுன்னு வச்சுட்டாக்க அவங்க இந்த ரயில்வே சொத்து தான். அது நிறைய சொத்துக்கள் வந்து பாகிஸ்தான்ல இருந்து அப்படியே அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது மாதிரி நிர்வாக ஆவணங்கள் தகவல்கள்லாம் வந்து பகிர்ந்து கொள்றோம். அதுல வந்து நிறைய இதை வந்து இவங்க கொடுத்தாங்க. இது வந்து அரசு பணியாளர்கள்ல வந்து அப்ப அங்க இருந்தவங்க அங்கே இருந்துக்கலாம், யாரு விரும்புறீங்க அங்க போய்க்கலாம். அது மாதிரி அப்படி வந்து ஒரு இதை கொடுத்தாங்க. ஆனா என்ன காரணம் சொன்னா மத அடிப்படையிலான அரசியல் வேறுபாடுகள் இங்க வந்து இருந்தது. அதுதான் வந்து மெயினா சொல்றாங்க. இந்த ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் வந்து என்ன சொல்றாங்கன்னா, முகமது அலி ஜின்னா வந்து முஸ்லீம் தன்னாடு வேணும் அப்படி போகுது, நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாட்டோம், எங்களுக்கு வந்து இது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாங்க. இதை வந்து இந்த கருத்து வேறுபாடு வந்து காங்கிரஸ்லயும் முஸ்லீம் லீக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு ஒரு காரணமா இருக்குது. இது வந்து எப்படி இருக்கணும், சட்டம் எப்படி இருக்குன்னா எங்களுக்கு வேற சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டம் இப்ப இருக்கு. நம்மளுடைய இந்திய முஸ்லீம் சட்டமே தனியா இருக்குது, கிறிஸ்தவ சட்டம் இருக்கிறது, இந்துக்களுக்கான சட்டம் இருக்கிறது. இந்திய சட்டத்திலே அதெல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்துக்கள் சட்டம் இல்லை. இந்திய உதாரணத்திற்கு நீங்க வந்து கிறிஸ்தவ விவாகரத்து அதுக்கு ஒரு சட்டம்னா கிறிஸ்டினுக்கு தனியா சட்டம் இருக்கு. இந்திய அரசியலமைப்புல முஸ்லீம்களுக்கு தனியா இருக்கு, அது மாதிரி இந்துக்களுக்கும் தனியா இருக்கு. அப்போ இந்த விவாகரத்து சட்டம் இது மாதிரி வந்து எங்களுக்கு சட்டம் வந்து வேற இருக்கும் அப்படின்னு பிரிச்சு கொடுங்கன்னு சொன்னதுனாலதான் இப்ப பண்ணது. அதுவும் இல்லாம 1946 மிகப்பெரிய கலவரம் நடந்தது, மத கலவரம் நடந்தது. இது பிரிச்சு கொடுக்கலன்னா பெரிய கலவரம் நடந்ததுனாலதான் ஒரு காலத்துல முடியவே முடியாதுன்னு சொன்ன மகாத்மா அவர்கள் வந்து அதை ஒத்துக்கொண்டு அந்த பிரிவினைக்கு பாகிஸ்தான் பிரிவினைக்கு ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் அதன் பிறகு நடைபெற்ற நிகழ்வுகளை பார்த்து அவர் ரொம்ப கண்ணீர் வடிச்சார். எனக்கு வந்து மிக கடுமையாக அவர் வந்து பேசவே கூடாத மனிதர் என்ன சொன்னார்னா, அந்த சுதந்திர பதவி இருக்கிற போது கூட அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தார், எங்கேயோ ஒரு இடத்துல போராட்டம் நடக்குது, அங்க போய் அங்க இருந்த மக்கள் என்ன இந்துக்களுக்கு பெரிய கொடுமை செஞ்சுட்டீங்க அப்படின்னு மகாத்மா வந்து கொடுமை செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அவர் பற்றி தவறான தப்பு பரப்புரைகள் செய்யப்பட்டு அதனால் மிக மிக பாதிக்கப்பட்டார், கஷ்டப்பட்டார். அந்த துன்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதனால்தான் வந்து அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்து அவர் கொல்லப்பட்டது. அது வந்து ஒரு குழுவனுடைய இது. அந்த குழு வந்து இந்திய சுதந்திரத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு குழுவாக தான் நான் கருதுறேன். அது வந்து அது பேச வேண்டியது அரசியல், அது வந்து ஒரு மிகப்பெரிய கேவலமான அரசியல், அது வேண்டாம். ஆனால் இந்த நாடு பிரிந்தது நலமானது அல்ல என்ற கருத்தை இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் அந்த பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை போது நடைபெற்ற கலவரங்கள், உயிர்பட்ட இழப்புகள், சொத்து இழப்புகள் இதெல்லாம் வந்து நீங்க வந்து வரலாற்றுல படிச்சீங்கன்னா நீங்க வந்து சாப்பிட மாட்டீங்க ஒரு 4 நாளைக்கு. அவ்வளவு பெரிய கொடுமைகள் நடைபெற்றன. இன்றைக்கு சொல்றோமே வந்து பெண்கள் வந்து வன்புணர்ச்சி செய்யப்படுகிறார்கள். அன்றைக்கு எத்தனை பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், வன்புணர்ச்சி செய்யப்பட்டார்கள், எத்தனை பெண்கள் களவாடப்பட்டார்கள், எத்தனை பேர் வந்து பெண் குழந்தைகள் தூக்கி கொண்டு போயிட்டாங்க, எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தது. இதெல்லாம் வந்து நமக்கு இது இப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறோமே, அன்னைக்கு நேரா பார்த்தவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கடுமையா இருக்கும். அதனாலதான் இன்றைக்கு கூட அந்த வடநாட்டிலே நிறைய விஷயங்கள் வந்து அவர்கள் இந்து முஸ்லீம் இந்த ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதாக நான் கருதுகிறேன். இந்த அளவுக்கு நாம் அதிகமா பேசினால் எனக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு விடுவேன். ஏன்னா வந்து அரசியல் என்பது ஒரு சாக்கடை என்று சொல்லி அன்றைக்கு பர்னாட் சாயரா சொல்லுவாங்க. அந்த சாக்கடையில் நாம் வந்து போய் அதை பத்தி பேச வேணாம். ஆனால் அது இன்றைக்கு நாம் சுகமாக இருக்க வேண்டும், அந்த நாடு சுகமா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அது சுகமா இல்லையன்றது ஒரு வருத்தம் இருக்குது. இந்தியா போன்ற நாடுகள் மிக வளமாக இருக்கின்றன. இன்னைக்கு வந்து 105 ரூபா, 104 ரூபா, 110 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் விலை ஏறல. ஆனா பாகிஸ்தான்ல பெட்ரோல் விலை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அங்க பொருள் என்ன. அப்போ யாரு அவங்கெல்லாம்? நம்முடைய சகோதரர்கள், நம்மளோட இருந்தவங்க, நம்முடைய அண்ணன் தம்பி தானே அவங்கெல்லாம். அவங்க வந்து அவசப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. எப்படி இலங்கையில் இப்ப கஷ்டப்பட்டார்களோ, வேதனைப்பட்டார்களோ அதே போல யாழ்ப்பாணத்துல அது மாதிரி. அதுக்காக தான் நம்ம அதை பத்தி பேசணும் முடிஞ்சு நாம் சுகமா இருக்கிறோமே அது போதும்னு நினைக்கிற அந்த இது இல்லை. ஆனால் பாகிஸ்தான் பிரிவினை என்பது ஒரு கருப்பு புள்ளிதான் என்று நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி. மிக தெளிந்த நீரோட்டமாக
மிகச் சிறந்த ஆளுமைகளை கொண்டிருக்கிற சரித்திரம் படிப்போம். எல்லாருமே மணிமணியாக, முத்து முத்தாக, வைரம் வைரமாக இருக்கிறீர்கள். மற்ற சில குழுக்களை நான் அப்படி சொல்ல. ஆனால் உங்கள் குழுவில் எல்லாருமே நீங்க தேர்ந்தவர்களாக இருக்கு. அது ஒரு காரணம் உங்களுடைய அனுபவம் ஒன்றாக இருக்க வேண்டும், அல்லது உங்களுடைய வயதும் அனுபவமாக இருக்க வேண்டும். உலக பட்டவர்களில் சிறந்த நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு மீண்டுமாக நன்றி பாராட்டி எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தமைக்காக நன்றி பாராட்டி அமைகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றிங்க ஐயா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம், இல்லை நாம் அப்படியே நிகழ்வை நிறைவு செய்யலாம். நன்றி அனைவருக்கும். சரித்திரம் படைத்தவர்கள் தலைப்பில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நிறைய தியாகிகள் பற்றியும், உயிரிழந்த நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, அந்த வரலாறு இது எல்லாமே தனித்தனியா நம்ம படிச்சிருப்போம். அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நமக்கு இன்றைக்கு பகிர்ந்து கொண்ட கவிஞர் கர்டோசாய் அவர்களுக்கு சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு அருள்குமாரன் அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.